ஹல்லேலூயா. கேள்வியிலேருந்து ஆரம்பிக்கிறேன். கிறிஸ்மஸில் கிறிஸ்துவோடைய பிறப்புன்னு சொன்னோம். கிறிஸ்து நான் இப்போ கேட்குறவங்கள ஏன் பிறந்தார்? பழைய ஏற்பாட்டில் மிரக்கிள்ஸ் அதிகமாக, புதிய ஏற்பாட்டில் அதிகமாக? பழைய ஏற்பாட்டில் பெருசா, புதிய ஏற்பாட்டில் பெருசா? அப்படியா? புதிய ஏற்பாட்டிலையா பெருசு? ஏங்க பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய விஷயம் நடக்குதுங்க. மிரக்கிள்ஸ் எதில் அதிகம்? ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிறதெல்லாம் சொல்லுங்க பிரதர். இப்போ நீங்கள் சொல்லலாம் மரித்தோரையும் உயிரோடு எழுப்பலையா ஜீசஸ்ன்னு சொல்லலாம். பழைய ஏற்பாட்டிலையும் எழுப்பியிருக்கிறாங்க. எலியா எலிசாலாம் எழுப்பியிருக்கிறாங்க. இதெல்லாம் அவர் ப்ரொஃபஸி சொல்கிறாரு, அதில் அது வேறு டாபிக். ஆனால் மரித்தோரை ஒரே வாரத்தில் எழுப்பியிருக்கிறாங்க. எலியா எலிசாலாம் அக்கினி வந்துச்சு, அப்போ வந்துச்சு பாருங்க. அப்போ பாருங்கள், எதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். பழைய ஏற்பாட்டில் பெரிய பெரிய மிரக்கிள்ஸ்லாம் நடக்குது இல்லை? நடந்திருக்குது கட்டாயமாக. அதில் ஜீசஸ் நிழல் பட்டா ஜீசஸ் நிழல் வரும்னு, ஜீசஸ் வெளியில் வருவார், நிழல் வரும்னு யாருமே காத்தே கிடையாது இல்லை? ஜீசஸ்க்காக அப்படி காத்திருந்தாங்களா? இப்போ என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான்னு சொன்னதுக்கு அடையாளமாக யார் இருந்தாருன்னா, அப்புறம் அது பெரிய விஷயந்தான். பவுல் அவருடைய டை கச்சைன்னா அதுதான் அப்படின்னு அதை அப்படி தூக்கி போட்டால் அதுலேருந்து சுகம்னா பாருங்க, அதெல்லாம் பெரிய பெரிய மிரக்கிள் தான். பழைய ஏற்பாட்டில் அதிக மிரக்கிள், அதுவும் பெரிய மிரக்கிள் தான். இயேசுவோட அதிகமாக செஞ்சவங்க இருக்கிறாங்கன்னு தான் நான் என்ன செய்ய சொன்னேன். அவன் ரொம்ப எக்ஸைட்டடாக ஆகிட்டான். யார்? இப்படி பார்த்து எழுந்துச்சி என்ன பார்க்குறேன்னு சொன்னதும், என்ன என்கிட்ட பொண்ணும் இல்லை வெள்ளியும் இல்லை, எழுந்துச்சி நடந்ததும் அவன் நடந்ததும் அவன் நினச்சி கூட பார்க்கல. பீட்டர் நினச்சிருப்பாரோ என்னமோ, பீட்டர் கூட நினச்சிருப்பாரான்னு எனக்கு தெரியல 40 வருஷமாக. ஆனால் நினைக்கிறதுக்கு முன்னாடி ஸ்பான்டேனியஸாக வருது அவருக்கு, பிளான்டாக இல்லை. அது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? நிறைய பேர் நீங்கள் அதை படிக்கவே இல்லை. ஏன் இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, சிலதெல்லாம் நீங்கள் வேல்யூ பண்ண கற்றுக்கணும். வேல்யூ சரியாக இருந்தால் தான். ப்ரியாரிட்டி பண்ணுங்கன்னா எப்படி பண்ணுவாங்க சொல்லுங்களேன்? அவரை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்கன்னு நம்ம சொல்கிறோம்ல, எப்படி பண்ணுவாங்க? இப்போ நீங்கள் சர்ச்சுக்கு வரும்போது உங்கள் பேக்கில் இருந்த ஏடிஎம் கார்டு எல்லாம் தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வச்சுக்குங்க. அதில் ஒரு 50,000 பணம் இருக்குது. சர்ச்சுக்கு வருவீங்களா? அங்கே போவீங்களா? ஒருத்தவங்க மெயின் கார்ட்லேருந்து உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஏங்க மெயின் கார்டில் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணுறாங்க, உங்கள் பேக்கில் பணத்தை எங்கே போவீங்க? சும்மா சொல்லுங்கள். ஏன்? வேல்யூ உங்களுக்கே தெரியணும். ப்ரியாரிட்டைஸ் பண்ணுன்னா எப்படி ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறது? உங்கள் வேல்யூ சிஸ்டத்தில் இருக்குது அது. காடை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வேல்யூ பண்ண தெரியணுங்க. உங்களுக்கு என்ன செய்ய தெரியணும்? வேல்யூ பண்ண தெரியணும். வேர்ட் ஆஃப் காடை வேல்யூ பண்ண தெரியணும். மிரக்கிள்ஸை வேல்யூ பண்ண தெரியணும். இப்போ வேல்யூக்கு உங்களுக்கு அந்த வேல்யூ பண்ணுற ஒரு சிஸ்டம், நான் சொன்னேன் அந்த நியூ இயரில் சிஸ்டத்தை அட்டாக் பண்ணுறான்னு சொன்னேன். வேல்யூ ஒரு சிஸ்டம்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நான் எல்லா விஷயமும் இருக்குது. வேல்யூங்கிறது அது ஒரு சிஸ்டம் தான். நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதை வேல்யூ பண்ண கற்றுக்குறீங்களோ அதுதான் உங்களுடைய விக்ட்ரி. காடை ஃபஸ்ட்டாக வேல்யூ பண்ணிங்கன்னா எல்லாம் செகண்டரி ஆகிடும். ஒரு வியாதி சிம்டமே உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்கு, அதை நீங்கள் வேல்யூ பண்ணிங்கன்னா நீங்கள் டாக்டர்கிட்டே தான் போய்ட்டுருப்பீங்க. சரி, அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து துதித்து கொண்டே அவனுடைய கூட பிரவேசித்தான் சென்றான். நான் எதை விரும்புகிறேன்னா, அந்த குதித்து எழுந்து நின்று நடந்து குதித்து துதித்து அது சரியா? அது நீங்கள் ஒருத்தர் அப்படி செய்கிறாருன்னா நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், எவ்வளோ தூரம் அவனுக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்தா. ஏன்னா அவன் 40 வருஷமாக நின்னது கூட கிடையாது. சரிங்களா? இதெல்லாம் எதுக்கு சொல்கிறேன்னா, உங்கள் வாழ்க்கையிலையும் இம்பாசிபிள்லாம் பாசிபிள் ஆகும், ஆர்டினரிலாம் எக்ஸ்ட்ராடினரி ஆகும். ஆர்டினரிலாம் என்ன வரும்? எக்ஸ்ட்ராடினரி ஆகும். இப்போ நான் கேட்குறேன், இந்த கிறிஸ்மஸ் தினத்திலிருந்து நம்ம ஒரு வித்தியாசமான ஒரு காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கிறிஸ்து ஏன் பிறந்தார் அப்படின்னா உங்களுடைய சிந்தனையில் வாங்க எல்லாரும். ஏன் கிறிஸ்மஸ்ஸு? கிறிஸ்து ஏமா பிறந்தார்? உன்னை வாழ வைக்க. உன்னை வாழ வைக்கலன்னா அவருக்கு என்னம்மா? ஏன் சேர்க்கணுமா? சும்மா அவர் அறிந்து கொள்ளும்படியான்றாங்க, வாழ வைக்கணுங்கிறாங்க. அவரை போல இருக்கணும். To destroy the works of the devil. ரட்சிப்பு பூரணப்பட.
நம்ம அவர் அன்பு செலுத்தணும்னு, நம்மளை பாவத்திலிருந்து விடுவிக்கங்கிற, எழுந்து போனதை கொடுக்க. இது எல்லாமே கரெக்ட் ஆன்சர். இது எல்லாமே ரொம்ப கரெக்டு பாருங்கள். இது எல்லாமே நம்மளை வாழ வைக்க, நம்ம பாவத்தை மன்னிக்க, நமக்கு விரோதமான பிசாசனுடைய என்னது, அப்புறம் என்னெல்லாம் சொன்னீங்க, லவ், காட்ஸ் லவ் அப்படின்னாங்க. எல்லாமே ரொம்ப கரெக்டு தான். ஆனால் ஒரு விஷயத்த கரெக்டாக நம்ம தெரிஞ்சுக்கணும். கிறிஸ்து வந்து இந்த பாவத்தை மன்னிக்கலைன்னா என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏன் அவர் அன்பு காட்டலைன்னா என்ன பிரதர்? திருப்பி பாவத்தில் விழுந்துடுவீங்க. வாழறதுக்கு ஒரு அர்த்தம் இல்லை, வெற்றிடமாயிடும். ஒய் கிரைஸ்ட் ஹாஸ் பார்ன், எதுக்கு அவர் பிறந்தார் அப்படின்னா ஒரே ஆன்சர் என்ன தெரியுமா? அவருக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருக்கிறதுக்கு தான். இதான் கரெக்ட் ஆன்சர். எதுக்கு கிரைஸ்ட் வந்தாருன்னு கேட்டால் பாவத்தை மன்னிக்க. சரி, பாவத்தை மன்னிக்கலைன்னா என்ன? உங்களே கேட்டு பாருங்களேன். நான் இப்படிலாம் கேட்டேன். அன்பு காட்ட, அன்பு காட்டலைன்னா என்ன சொல்லுங்கள்? ஏன் அன்பு காட்டுறாரு அப்படி கேளுங்களேன். அப்போது அன்புங்கிறது கரெக்ட் ஆன்சராக இருந்தாலும் ஏன் அன்பு காட்டணும்? ஏன் அன்பு காட்டணும்? ஏன் பாவத்தை மன்னிக்கணும்? ஏன் பிசாசின் கிரைகளை அழிக்கணும்? அதுதான் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே மகுடமான ஒரு ஆன்சர் என்ன தெரியுமா? அன்பு காட்டுறதுலாம் உண்மைதான், பாவத்தை மன்னிக்கிறது உண்மைதான், தேவன் நம்முடைய பாவத்தை பரிகாரம் பண்ணுறதுக்கு இயேசு வந்ததெல்லாம் உண்மைதான். ஏன் வரணும்? ஏன் நேசிக்கணும்? அதுதாங்க ஆன்சரு. அதுதாங்க ஆன்சரு. தான் அடிக்க உங்கள் பிள்ளைங்க வந்து பிசாசின் கிரைகளை அழிக்கின்றாங்கல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஒருத்தவங்க இருக்கிறத அடுத்த வீட்டு பிள்ளைக்கு இவங்க இருப்பாங்களா? நான் இருப்பேனா? ஹலோ, முடியாது. கொஞ்ச நேரம் இருப்பாங்க, கொஞ்ச நேரம் இருப்பாங்க. ஐயோ பாவம்னு ஜெபிப்பாங்க. ரெகுலராக சின்சியராக யாருக்காக இருப்பாங்க? ஜோக்கு தான் இருப்பாங்க. காருண்ய கிஷோருக்கு தான் நான் இருப்பேன். இருப்போம். அன்பு ஏன் செலுத்துறாரு? அது உண்மையானது. இவ்வளவாய் உலகத்தில் அந்த அன்பு ஏன் செலுத்தணும்னு கேள்வி கேளுங்களேன். பாவத்தை ஏன் மன்னிக்கணும்னு கேளுங்களேன். பிசாசின் கிரைகளை ஏன் அழிக்கணும்? அடுத்த வீட்டு பிள்ளைக்கு எத்தனை பிசாசின் கிரைகள் இருக்குது. இந்த பிள்ளைக்கு விரோதமான பிசாசின் கிரைகளை அழிக்க தான் அவங்க கட்டி ஜெபிப்பாங்க. நான் கட்டி ஜெபிப்பேன். அப்போது நம்ம மற்றவங்க பண்ணுவோம், பண்ண மாட்டோம்னு கிடையாது. ஏன் தெரியுமா? நம்ம அவருக்கு பிள்ளை. இதை ஸ்தாபிக்க தான் வந்தார். அந்த ஜீனியாலஜிக்கு வந்தீங்கன்னா லூக் 3ல் லாஸ்ட்ல ஆதாம குறித்து என்ன இருக்கு? ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன். இருங்க, ஆதாமின் குமாரன் யாரு? காயின் ஆபேல் தான் தெரியும்ல. அந்த காயின் போயிட்ட பிறகு அனுப்பிச்சு விட்டார்ல, ஆபேல் செத்து போயிட்டான்ல, இவன் கொலை பண்ணிட்டான்ல. அதுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறக்குது, சேத்து. சேத்துக்கு பிற்பாடு தான் எல்லாம் அவரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிறாங்கன்னு பைபிள் இருக்கு. அப்போ பாருங்க, அவங்க பேர்லாம் வரல, காயின் வரல, தொழுது கொள்ள ஆரம்பித்த பிறகு இருக்கிறவன் பேர் தான் வந்திருக்கு. சேத்து ஏனோஸ் சேத்தின் குமாரன், சேத் ஆதாமின் குமாரன், ஆதாம் தேவனால் உண்டானவன். ஆஹா, தேவனால் இங்கிலீஷ்ல என்ன இருக்கு? இதுதான் தேவனால் உண்டானவன் தமிழ் இருக்குல்ல. நம்ம பிள்ளைங்கள்லாம் யாரால உண்டானவங்க? அப்போ எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த பேரண்டல் ஜீனியாலஜின்னு ஒன்று எல்லாருக்கும் இந்த இவனை பெற்றான்லாம் வருது. மத்தையில் கூட இவன் அவனை பெற்றான்னு வரும். இது இவனுடைய குமாரன் அப்படி ரிவர்ஸில் எப்படி வருது? சரியா? அப்போது ஆதாம் இங்கிலீஷில் என்ன இருக்குது? சன் ஆஃப் காட், SON, சன், மகன். நல்லா கவனிக்கணும். கிறிஸ்து ஏன் வந்தாருன்ற சத்தியம் தெரிஞ்சாதான் இனிமே நீங்கள் வந்து உங்களுடைய விசுவாசத்தை கூட்டு படி கிடின்னு சொன்னாலும், ப்ரியாரிட்டைஸ் பண்ணு அப்படின்னு சொன்னாலும், இப்போ பாருங்கள், நிரப்புங்கன்னு சொல்லாமே நிரம்புறாங்க பாருங்கள் பழைய ஏற்பாட்டெல்லாம் ஒரு டாஸ்க்கை முடிக்கிறதுக்கு. என்னப்பா அப்புறம் பாருங்கள், இந்த தேவாலயத்தில் போய் அந்த நடக்காதவனை சொல்லும்போதெல்லாம் நல்லா நிரம்பிக்கிட்டு போகிறோம் நாங்கள் அப்படின்ட்டு போகிறாங்களா? ஜஸ்ட் லைக் தட் ஆகிடுச்சு அவங்க லைஃப் ஸ்டைலில். சும்மா வண்டி எடுக்கிற மாதிரி, சும்மா பிளேட்டில் வச்சு சாப்பிட்ற மாதிரி சாதாரண மேட்டர் ஆகிடுச்சு மிரக்கிள்ஸ்லாம். கிரைஸ்ட் ஏன் பிறந்தார்னா, அந்த ஃபஸ்ட்டு தேவன் ஆதாம தான் மகனை போல தான் உண்டாக்குனார். இங்கிலீஷ் அழகாக சொல்லுது. தமிழில் தேவனால் உண்டானவன் இருக்குது, ஆனால் இங்கிலீஷில் ஆடம் இஸ் a son of
அப்போ ஜீசஸ் என்னன்னு சொல்லுவோம் பிரதர்? சன் ஆஃப் காட். இவர் ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் காட், இஸ் த லாஸ்ட் சன் ஆஃப் காட். ஆமென் சொல்லுங்க. லாஸ்ட் ஆடம்னு இருக்கு இல்ல, பிந்தின ஆதாம்னு இருக்கு. நான் சொல்லட்டுமா, பிந்தினதுக்கு பிந்தினதெல்லாம் இங்க இருக்குது. அப்போ சன் ஆஃப் காட் ஜீசஸ் ஏன் பிறந்தாருன்னா, நல்லா கவனிக்கணும், உங்களையும் அவரையும் பிள்ளைகளாக்குறதுக்கு தான் பிறந்தாரு. பாவத்தை மன்னிக்கிறது ஏன்? பிள்ளையா இருக்கணும்னா பாவம் இருக்க முடியாது. ஏன் அன்பு காட்டணும்? அது என் பிள்ளை. ஏன் இதுக்கு விரோதமான சத்துரு அழிக்கணும்? அது என் பிள்ளை. வேற ஏதாவது சொல்லுங்க. நீங்க என்ன சொன்னீங்க? வேற என்ன சொன்னீங்க? ஏன் தேவையில்லை சந்திக்கணும்? அடாடாடா, இன்னைக்கெல்லாம் தேவையை வந்து நல்லா கவனிக்கலேன். ஒரு பிள்ளை சாப்பிடலன்னா அந்த அம்மா படுற பாடு, அந்த பிள்ளைய அந்த பிள்ளை சாப்பிடல அது உங்களுக்கு எவ்வளோ கவலை இல்லைங்க? நீங்கள்லாம் பெற்றோர் தானே, நம்ம எல்லாம் பெற்றோராக இருக்கிறோம். எவ்வளோ கவலைப்படுறோம், ஒத்துக்கிறீங்களா? அதுக்கு என்ன பிடிக்கும், என்ன செய்? நான் ஆண்டுகிட்ட எப்படி ஒரு கேள்வி கேட்டேன்னா, நான் என் குழந்தைங்களை நேசிக்கிற மாதிரி நீங்கள் என்னை நேசிக்கிற மாதிரி தெரியலையே. ஹலோ, நீங்களாம் அப்படி கேட்டிருப்பீங்களா எனக்கு தெரில. ஒருவேளை உள்ளத்தில் கூட வச்சுருக்கலாம். ஏங்க, உக்காந்தியா, எந்திரிச்சியா, நின்னியா, படுத்தியா, இதை பண்ணியா, அதை பண்ணியா, வீட்டை நல்லா பூட்டிக்க, ரூமை நல்லா பூட்டிக்க, படுத்துக்க, எந்திரிச்சுக்க. நீங்களாம் அப்படி இருக்கீங்கல்ல? ஒரு காலகட்டத்தில் உங்கள் பிள்ளைங்க உங்களை நேசிக்காத ஒரு சூழ்நிலை, உங்கள் கணவர் உங்கள் அன்பை உங்களுடைய அன்பை கொடுக்காத ஒரு சூழ்நிலை, இந்த பாடியும் ஒரு பலவீனமான ஒரு சூழ்நிலை, பர்ஸ்லையும் ரொம்ப காசு இல்லாத ஒரு சூழ்நிலை, இப்படிலாம் ஒரு சூழ்நிலை ஒரே நேரத்துலலாம் வரும்பொழுது நம்ம நிச்சயமாக நீங்கள் எப்படியோ தெரியல எனக்கு, இவர் நம்ம பிள்ளைங்க மேலே நம்ம நேசமாக இருக்கிற மாதிரி இவர் பிள்ளைங்கிறாரு, அப்படி அவர் இருப்பாரா அப்படின்னு என்ன வருமா வராதா பிரதர்? அம்மா சொல்லுங்கள். நான் வந்து எதுக்கு சொல்கிறேன்னா, ப்ராக்டிக்கலாக உங்களுடைய வாழ்க்கையில் யாருமே இல்லாத பொழுது, எல்லாம் இருந்தும் கிடைக்காத பொழுது, உங்கள் அடி மனசில் என்ன வரும்னா, நம்மளை பிள்ளைங்களை நேசிக்கிற மாதிரி இவர் நேசிக்கிறாரா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் ரொம்ப பாக்கியவான். புரியுதா நான் பேசுறது? அப்படி எண்ணமே வரலைன்னா தேங்க் காட். அந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, உங்கள் ஹஸ்பண்ட், உங்கள் சில்ட்ரன் இருக்காங்க, அதுவும் சந்தோஷம். நான் எதுக்கு வைக்கிறேன்னா, இப்போ இன்னொன்று கேட்குறேன், உங்கள் பிள்ளைங்கள்லாம் உங்களை நேசிக்கிற மாரி ஆண்டவர் உங்களை நேசிக்கிறாருன்னு தோணுமா? அதை விட மேலேன்னு தோணுமா? சும்மா வந்து இந்த மாதிரி லாஜிக்கெல்லாம் பேசக்கூடாது, இல்லை பிபிளிக்கலாக தியாலஜிக்கலாகவும் பேசக்கூடாது. என்னது அவர் அனுபவிச்சார்னா நான் என்ன கேட்குறேன்னா, தியரிட்டிக்கலாக அப்படி சொல்லக்கூடாது, தியரிட்டிக்கலாக சொல்லக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஷியலாக சொல்லணும். அல்லேலூயா. இந்த மாதிரிலாம் என்ன வருதா உங்களுக்கு? வரும். இங்கே பாருங்கள், அவங்க சொல்கிறாங்க பாருங்கள் வரும்னு. அவள் சொல்லும்போதே தெரியுது வரும்னா வரும். சிலர் வேணால் சொல்லாமல் இருக்கலாம், சிலர் வந்து இல்லை எனக்கு காட்ஸ் லவ் நல்லா புரிஞ்சிடுச்சின்னு கூட நீங்கள் சொல்லலாம், ரொம்ப சந்தோஷம். ஆனால் போக வேண்டிய பிரயாணத்தில் ஒரு காலகட்டத்தில் வருங்க, வந்தால் தான் நீங்கள் அவரை நல்லா புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக வரும், அதுக்காக வந்தால் நல்லதா? நான் சிறுமைப்பட்டது நல்லது, அதனால் நான் என்ன செஞ்சிட்டேன்? ஆமாம், நமக்கு அப்படிலாம் ஒரு சூழ்நிலை வரும்பொழுது நம்ம அவரை நல்லா இன்னும் புரிஞ்சுக்கலாம். இப்போ எனக்கு என்னுடைய கேள்விக்கு நான் பதில் உங்களுக்கெல்லாம் தெரியுதான்னு எனக்கு தெரில. நம்ம பிள்ளைகளை நம்ம நேசிக்கிற மாதிரி அவரை நேசிக்காத மாதிரி தெரியும் சில நேரத்தில். நேசிக்கிறது உண்மைதான், ஏன்னா வேதம் அப்படி சொல்லுது. உடன்படிக்கை வேற பண்ணிட்டார். உடன்படிக்கை நான் நிறைய சொல்ல போகிறேன் வர காலங்களில். உடன்படிக்கைன்னா சில ப்ராமிசஸை கொடுத்து, என்ன இந்த ப்ராமிசஸ் மாறவே மாறாதுன்னு தன்னையை தார வார்த்தை கொடுத்துட்டாரு. அதுக்கு அடையாளமாக வேற சர்க்கம்சிஷன் பண்ணிட்டாரு. அதுக்கு அடையாளம் வந்து விருத்த சேதனங்கிறத பண்ணிட்டாரு. அப்போ பெண்களுக்கு விருத்த சேதனைனா பெண்களை நேசிக்கலையா அப்படிலாம் ஒரு கேள்விலாம் பின்னாடி நான் விளக்குவேன். நான் எதை நான் சொல்ல விரும்புகிறேன்னா, உங்கள் மென்டல் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்களும் நானும். ஸோ பைபிள் எடுத்து படித்தோம், சர்ச்சுக்கு போனோம், வந்தோம் அப்படின்னு இல்லாமல், எதுக்கு என்னை பாவத்தை மன்னிக்கணும், எதுக்கு எனக்கு விரோதமான சத்துருக்கள் அவர் அதான் பண்ணணும், சரியா ஏன் பிறக்கணும் அப்படின்னு நீங்கள் உங்களே கேட்டுட்டு ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பீட்டர் மாதிரி நீங்கள் ஆகிடுவீங்க.
இப்போ அவர் நான் தான் இருக்கிறேனேன்னு சொல்கிறாரு இல்லம்மா, நம்ம பீட்டர் மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கோமா? ஹலோ, ஏன் தெரியுமா? நமக்கு எல்லாம் நேசிக்கிறாங்க, நமக்கு வேணுங்கிறது கிடைக்குது, அந்த இடத்துல இருந்துடுறோம். இதையும் தாண்டி ஒரு இடத்துக்கு போகணுன்னா இவர் நேசிக்கிறாரா இல்லையான்னு ஒரு நிலைமை வரும்போது நம்ம அவர்கிட்ட போகும்போது கட்டாயமாக அடுத்தடுத்த லெவலுக்கு நமக்கு சொல்லி தருவார். புரியுதா நான் பேசுறது? அப்போது ஒரு பிள்ளை எப்படி இருக்கணுன்றாருன்னா அப்பா மாதிரி இருக்கணும் பிள்ளை. எப்படி இருக்கணும்? இந்த அப்பாலாம் எப்படி எனக்கு தெரியாது, என்னங்க தப்பா நினைக்காதீங்க. அந்த அப்பா மாதிரி இருக்கணும் இந்த பிள்ளைங்க. அதுதான் அவருடைய விருப்பம். நேசம் இருக்கு ரைட்டு, அவர் நேசிக்காம எங்க போயிட்டார் ரைட்டு. அப்பனா அடுத்த லெவல் என்னங்க? அப்பா என்ன செஞ்சாரோ அப்பா அதுக்கு தான் பிள்ளையாவே ஆக்குறாரு. அல்லேலூயா. அவர் யார் நேசிக்கலன்னா என்ன, நம்ம நேசிக்கிறது ஒரு லெவல் தான். அந்த அப்படி ஒரு அப்பா இருக்கும் பொழுது அப்பாவா மாதிரி நம்ம இருக்கணுமா இல்லையா? சொல்லுங்க. அவர் உங்களை ஒரு அவருடைய செல்ல குமாரனா உங்களை உண்டாக்குனார், குமாரத்தையா உண்டாக்குனார். கிறிஸ்து ஏன் பிறந்தாருன்னு சொன்னால் உங்களுக்கு கிறிஸ்மஸ் தினத்துலேருந்து வருஷம் ஒரு அப்படியே கொஞ்ச நாள் கிறிஸ்மஸ் முடிஞ்சிடும் கிடையாது. கிறிஸ்மஸ் தினம் கொண்டாடணும். ஆமென். ஏங்க கிறிஸ்து வந்தாருன்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு வார்த்தையில் சொல்ல தெரியணும். என்னவா சொல்ல தெரியணும்? இது சாதாரண விஷயம் இல்லைங்க. இந்த பிள்ளைங்கிற உறவு இது பெரிய விஷயங்க. அப்பா அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? பிள்ளைக்கு தான் சொந்தம். ஆமென். அப்பா அதெல்லாம் யாருக்கு சொந்தம்? இப்போ இந்த ஆதாம்கிட்டேருந்து வருவோம். இந்த ஆதாம மகனா தானே தேவகுமாரன்னு இருக்கு, சன் ஆஃப் காடுன்னு இருக்கு. நல்லா கவனிக்கணும். சன் ஆஃப் காட் அப்படின்னு இருக்கு. இந்த சன் என்ன பண்ணுறாரு? இந்த சன்னு அப்பா மாதிரி அப்பாவோட நல்ல அழகாக என்ன பண்ணிட்டு இருக்காரு? அப்பா மாதிரி இருக்கணும்னா அவர் என்ன பண்ணுறாரு? சும்மா என் பிள்ளைடான்னு சொல்லிட்டு போல, அவரு கூடயே இருந்தது மட்டும் இல்லை, அப்பா அதெல்லாம் கொடுத்துட்டாரு. அதுதான் சொல்ல வந்தேன். அப்பா என்ன செய்கிறாரு? நீ என்னது என் பிள்ளை அப்படின்ன உடனே கவனிக்கணும். அவனுக்கு என்ன சொல்கிறாரு? இது எல்லாத்தையும் பாருன்றார். பார்த்துட்டு இதெல்லாம் நீ என்ன பண்ணலாம்? நீ பழுகணும், பெருகணும், நிரப்பப்படணும், கீழ்ப்படுத்தணும், ஆண்டு கொள்ளணுங்கிறார். ஒரு பிள்ளையா எடுத்தா அந்த பிள்ளை ஒரு டம்மி பீஸாக இருக்கணும்னு ஆண்டவர் விரும்பலை. நீங்களே செஞ்சிருங்க, நீங்களே பண்ணிடுங்க, நீங்கள் தான் என்னை நேசிக்கிறீங்களே, உங்களை மாதிரி என்னை நேசிக்க யார் இருக்கா, நீங்களே செஞ்சிடுங்க அப்படின்னு இல்லை. அவனுக்கு என்ன பண்ணிட்டார் தெரியுமா? கவனிங்க, எல்லாத்தையுமே கொடுத்துட்டாரு. ரொம்ப ஜென்டில் காடு, கொடுத்ததை பிடுங்க மாட்டார். கொடுத்தது தான். அல்லேலூயா. அவர் கொடுத்துட்டு நீ ஆண்டு கொள்னு கொடுக்குறாரு. ரொம்ப ஒரு ஆதியாகமாக நல்லா 1, 2, 3 புரிஞ்சிச்சுன்னா நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கலாம். இப்போது நான் சொன்னேன் ஆதாமுக்கு ஐடென்டிட்டி யார்? இங்கே பாருங்க, கடைசியில் இங்கிலீஷில் என்ன வச்சாங்க? ஆதாம் தேவனுடைய. இப்போ ஆதாமுடைய ஐடென்டிட்டினா அவன் யார் அப்படின்னு கேட்டால் அவன் என்ன சொல்லுவான்? அவனை கேட்டால் என்ன சொல்லுவான்? தம்பி ரூபன் நீ யார்ப்பா அப்படின்னு உங்களை கேட்குறாங்கன்னா, ஜோசப்னு இருக்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் எங்கள் அப்பா அப்படின்வான். அலெக்ஸ் என்ன சொல்லுவான்? உங்கள் பேரை சொல்லுவான். எப்போ இன்னும் இருப்பார் பாருங்க, எங்கள் அம்மா கிறிஸ்டினா அப்படின்வான் இல்லை. அப்போ ஐடென்டிட்டின்னா அடையாளம்னா நீ யாருடையவன் என்பது தான் அடையாளம். அடையாளம்னா என்ன? நான் படிச்சிருக்கேன். நீ யாருடையவன்னா நான் பிகாம் படிக்கிறேன்னு சொல்லுவானே இவன். சொல்லுங்க, நான் சாமுங்க, நான் இங்கே வேலை செய்கிறேன்னு சொல்லுவானே. நீ யாருப்பான்னு கேட்டால் என்ன சொல்லுவான்? அந்த ரெபேக்கால்ன்றவ குடத்தை எடுத்துன்னு வரும்போது நீ யாருடையவள்னு கேட்குறான். யார் கேட்குறா? எலியேசர். தெரியுமா உங்களுக்கு? அவள் சொல்கிறா, நாகோர் மில்காலுக்கு பெற்ற பெத்துவேலின் குமாரத்தி அப்படின்ற வேர்டு சொல்கிறா. அப்போ எத்தனாவது ஜெனரேஷன் வரைக்கும் சொல்கிறா பாருங்க. அவோ பெத்துவேல்ங்கிறது இவளுடைய அப்பா, அம்மா அவ சொல்லலவோ ரெபேக்கால். இப்போ அடையாளம்னா என்னன்னு உங்களுக்கு தெரியணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொன்னேன், ஏசு ஏன் பிறந்தார்? எத்தனை ஆன்சர் சொன்னாலும் நான் அவருடைய மகள்னா ஆல்சோ டாட்டர், சரியா? அதுக்கு தான் பிறந்தார். இதை சொல்ல எல்லா ஆன்சரும் கரெக்டாக இருந்தாலும் அதெல்லாம் அந்த ரூட் என்னது? மகங்கிற ரூட்டில் இருந்தால் பாவம் மன்னிக்கப்படணும். என்னதெல்லாம் ஒன்றுது, என்னோட சுதந்திர வியத்தெல்லாம் உனக்கு தர்றேன். அவர் என்ன, உனக்கு யார் இருக்கா, உன்னை யார் எழுத்திருக்க, நான் ஒரு கை பார்த்துடுறேன் என்னங்க. அப்புறம் நீ ஆண்டு கொள்ளு, எல்லா
இதெல்லாம் அவ்வளோ அருமையாக பிள்ளைய எடுத்து செஞ்சுட்டு இதெல்லாம் கொடுத்த பிறகு இவன் என்ன பண்ணிட்டாங்க? ஐடென்டிட்டினா என்ன சொல்ல தெரியணும்ப்பா? உன் ஐடென்டிட்டி யாரு? காட். சொல்லுங்க எல்லாரும். காட் தான் ஜீசஸா? தெரியுமா வசனம்? தூங்கி எந்திரிச்சா கூட சொல்லணும்னு ஒரு வசனம் கொடுத்தேன். ஜீசஸ் தான் காடா? தீத்து. உங்களுக்கு எத்தனை குழந்தை? இந்த இருங்க பார்த்துட்டு வரேன். 2:13 மகாதேவனும் பாருங்க. ஜீசஸ் இஸ் காட். when you are the child of God you are become God. இதெல்லாம் உங்களுக்கு வந்து ரூட்டான மேட்டர். ஃப்ரூட் என்ன தெரியுமா? பணம் இல்லை, பிள்ளை அடங்கலை, குழந்தை இல்லை, கல்யாணம் ஆகலை, ரிலேஷன்ஷிப் சரியில்லை, சொத்து கிடைக்கல, இதெல்லாம் ஃப்ரூட்டு. ரூட் எதுமா? ரூட்டு வேறான விஷயம். இது வேறான விஷயம் வந்துட்டா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வேர் பற்ற அந்த செடி பாட்டுக்கு மேலே வளர்ந்துக்கிட்டே இருக்குது. அப்போ உங்களுக்கு ரூட்டான மேட்டர் நான் சொல்கிறேன். ஓகே, வேறு இது அது மறைஞ்சிருக்கும், உங்கள் உள்ளத்தில் மறைஞ்சிருக்கணும். இந்த விஷயம்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ ஜீசஸ் வந்து மனுஷகுமாரனா வந்தார், ஆதாமை உண்டாக்குனாரு, எல்லாத்தையும் கொடுத்தாருங்கிறோம்ல. இப்போ நீங்கள் யாருன்னு நான் ஃபஸ்ட்டு சொன்னேன்? யூ ஆர் த சைல்ட் ஆஃப் காட். காட் இஸ் யுவர் ஃபாதர்னு சொன்னேன். அப்போ ஜீசஸ் கிறிஸ்மஸில் பிறந்தாருன்றது வந்து ஜீசஸ் பிறந்தாருன்னா ஜீசஸ் தான் காடா? ஏன் ஜீசஸ் பிறந்தா நீங்கள் சைல்ட் ஆஃப் காட் ஆக முடியுமா? என் கேள்வி புரியுதா? ஜீசஸ் பிறந்தா, ஜீசஸ் இங்கே பிறந்ததுனால நீங்கள் சைல்ட் ஆஃப் காட் ஆக முடியுமா? ஒருத்தவங்க முடியாதுங்கிறாங்க, ஒருத்தவங்க முடியுங்கிறாங்க. இப்போ நான் வந்து உங்களுடைய காடோடைய சைல்டுன்னு சொல்கிறேன். கேள்வி புரிஞ்சுங்க. நீங்கள் யாருன்னு சொல்கிறேன்? பைபிளாக தான் சொல்லுது, நீங்கள் சைல்ட் ஆஃப் காடு. அப்போ கிறிஸ்மஸ்க்கும் ஜீசஸ் பிறந்தருக்கும் நீங்கள் சைல்ட் ஆஃப் காடுக்கும் என்ன கனெக்ஷன்? கேள்வி புரியுதாம்மா? புரியலையாம்மா? கிறிஸ்மஸுக்கு ஜீசஸ் பிறந்தாரு, நீங்களும் நானும் அவருடைய அன்பினால் அவர் நம்ம பிள்ளைங்களா வச்சுக்கிறாருன்னு நான் சொல்கிறேன். அதுக்கு ஏன் ஜீசஸ் பிறக்கணும்? நான் கேட்குறேன், அந்த பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு பலியை செலுத்தி அதை அந்த இதெல்லாம் வந்து எரியும் போது அதை முகர்ந்தாருன்னு இருக்கு பாப்பா. அந்த பலி செலுத்தும் போது அது கருகுது இல்லை, அந்த ஸ்மெல் அவருக்கு பிடிக்குதாம்மா. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரொம்ப பிடிக்குதுன்னு பலி செலுத்துங்கன்றாரா? அந்த பாவத்துக்கு பரிகாரம் ஆனது அவருக்கு பிடிக்குது, அதை செய்கிறவங்களன்னு அர்த்தம். இப்போ நான் என்ன கேட்குறேன், ஏன் அப்படியே ஓட்டுறது? அவருக்கு தான் பிடிக்குதே, அதை அவர் செய்யலையே. இதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்துருக்கிறீங்களா? அவருக்கு இந்த மாதிரி பலி செலுத்தி உடனே கனெக்ட் ஆகிறது, பலி செலுத்தி கனெக்ட் ஆகிறது. பழைய ஏற்பாட்டில் 100% என்னவா இல்லை? ரொம்ப நல்லா கவனிங்க, ஒரு விஷயமா கவனிச்சுக்கிட்டு ரூட் இதெல்லாம் அப்படியே இருதயத்தில் வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்டேன் இப்போ சொல்லுங்கள். கிறிஸ்து கிறிஸ்மஸ்க்கு பிறந்ததுக்கும் நீங்கள் தேவ பிள்ளையாகவும் எப்படி ஆக முடியும்? எப்படி அதை அந்த பிறப்பு வந்து எப்படி உடனே பாவம் மன்னிப்புன்றீங்க? பிறப்புனால தான் நீங்கள் தேவகுமாரத்தியா? கேள்வி புரியுதா? கேள்வி புரியுதா? அவர் பிறந்ததுனால நீ தேவகுமாரத்தின்னு நீ எப்படிமா சொல்ற? நீ தேவனுடைய குமாரத்தி அப்படின்னா உங்க ஐடென்டிட்டி நம்ம எல்லாருமே நம்ம வந்து அவர் அன்பு செய்தாரு அப்படின்லாம் நம்ம சொல்றோம்ல. இயேசு பிறந்ததுனால நீ தேவகுமாரத்தியான்னு நான் கேட்குறேன். எப்படின்னு கேட்குறேன். இப்போ காடு உங்கள் பிள்ளைய எடுக்கணும்னா காடு ஃப்ளஷ்ல வரணும். இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, தேவனோட இணைக்கப்படுறதுக்கு பாவ மன்னிப்புலாம் தேவை. அவருடைய அன்பில் உங்களை பிள்ளைகளாக வச்சுக்கிறதுக்கு இவ்வளோ பெரிய அசைன்மெண்ட் இருக்குது. சும்மா இன்னிலேருந்து அப்படின்னு செய்ய முடியாது. நான் ஒரு காடுன்னா, நீ காட் சைல்டுன்னா, நீ ஒரு குட்டி காடு அப்படிங்கிறத எஸ்டாப்ளிஷ் பண்ணோன்னா சும்மா ஒரு ஃபைல் எடுத்துலாம் பேச முடியாது, எழுதி கொடுக்க அப்படிலாம் பண்ண முடியாது. இப்போ தேவனே என்னவா வந்தால் தான் தேவ குமாரத்தி ஆக முடியும். கிறிஸ்மஸில் தேவன் தான் என்னவா வந்தார்? மனுஷகுமாரன் வந்தாரு. உங்களை பார்த்தா நீங்களும் ஜீசஸ் ஒண்ணு. ஜீசஸ் எப்படி இருக்கிறாருன்னா கவனிங்க, உங்களை மாதிரி இருக்கிறாரு. மனுஷ சாயலானார் அப்படின்னா இன்பா மாதிரி சாயல் இருக்கிறாரு. அப்ப நான் அவருடைய சாயல் இருக்கேன். கேள்வி புரிஞ்சவங்களுக்கு என்ன கேள்வி சொல்லுங்க? கிறிஸ்து பிறந்தது கிறிஸ்துமஸால தான் நீங்க தேவகுமாரத்தியான்னு நான் கேட்டேன். கிறிஸ்து பிறந்தனால தான் நீங்க தேவகுமாரத்தியா? எஸ் ஆர் நோ? எஸ் ஆர் நோ? ஏன்? தேவன் வந்து தேவனுடைய இமேஜ் என்னன்னா காட் அவர் அப்படிங்கிறவரு மனுஷ சாயலா அவர் வரலன்னா மனுஷன் யார்? இப்ப நம்மலாம் மனுஷர்கள் இல்லை, அப்படிதானே? தேவன் மனுஷனா வர்றதாங்க கிறிஸ்மஸ் இல்லையா? அப்ப தேவன் மனுஷனா வந்தாரான்னு கேட்டா தேவன் தான் மனுஷனா வந்தாரான்னா வசனம் தெரியணும் உங்களுக்குன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். தேவன் மனுஷனா வந்தது எப்படி? அந்த பிறப்பின் செய்திலேயே நிறைய பேர் சொல்லுவாங்க, வல்லமில்ல தேவன் நித்திய பிதா சமாதான பிரபு இல்லை, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், அவர்
அவருடைய கவர்மெண்ட் ஷெல் அப்பான் ஹிஸ் ஷோல்டர், அவர் தோளின் மேல், இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா கூட கடன்னு தெரிஞ்சா கூட தேவனுடைய பிள்ளையா நீ ஆவறதுக்கு தேவன் தான் உலகத்துக்கு வந்தாருன்னா, இயேசுவா வந்தாருன்னா அந்த வசனம் எங்க இருக்கு? அந்த வார்த்தை மாமிசமாகி, தேவனுடைய வாயா இருக்கிற அந்த வார்த்தை தான் மாமிசமா இயேசு வந்தாரு. தீத்துல 2:13 அதுல என்ன இருக்கு பாருங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு. பாருங்க, இது இந்த வசனத்துல ரெண்டுமே வருது. தேவன் தான் இயேசுன்னு வருது. இந்த வசனத்துல என்ன வருது பாத்தீங்களா? நம்ம சால்வேஷன் கொடுத்தவரு இயேசு, தேவன் தான் அந்த இயேசு வந்தார் உலகத்துக்கு. தேவன் தான் இயேசு வந்தார். அப்புறம் அவருக்கு சொந்தமானதினாலே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை என்ன சொந்தம்? அது மனுஷ சாயலாம் மனுஷனை உண்டாக்குனார்ல, அங்க ஆதாமும் கோட்டை விட்டான்ல, அப்படியே பின்னாடி எல்லாரும் நம்ம வந்துட்டோம்ல அடுத்து அப்ப அந்த சொந்தத்துல வராரு. சொந்தமானதினாலே வந்தார். என்ன சொந்தம்? அவரு பிள்ளைங்கிற சொந்தம், அப்பாங்கிற சொந்தம். தேவன் தான் இயேசு அப்படின்றத நான் சொல்லிட்டு இன்னொரு சில முக்கியமானதை பேசிக்கலா. தேவன் தான் இயேசு. 1 John 5:20 பாருங்க. அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து. இப்ப அப்படியே நிறுத்துங்க. சத்தியம் உள்ளவரை அறிந்து கொள்வதற்கு, சத்தியம் உள்ளவரை என்ன அறியணும்? God become son. நான் அந்த சன்னை நான் ஏற்றுக்கொண்டேன்னா I will become the son of God and daughter of God. அந்த அறிவை அறிந்து கொள்வதற்கு. புரியுதா உங்களுக்கு? காடு ஜீசஸா வந்தாரு. நீ ஜீசஸை ஏற்றுக்கிற பொழுது ஜீசஸ்க்கு ஃபாதர் காட் எப்படி இருக்கிறாரோ அப்படி உனக்கு அவர் இருக்கிறாருங்கிற அறிவை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்னப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும். வாவ்! யாரு? ஜீசஸ் என்னவா இருக்கிறாரு? மெய்யான தேவன், காட், லார்ட். இப்ப ஜீசஸ் என்னவா இருக்கிறாரு? இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார். இப்ப இது வரைக்கும் நான் என்ன சொன்னேன்னா, நீங்க ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அவர் அப்பா, நீங்க பிள்ளை. அடுத்து என்ன சொன்ன? அந்த அப்பாங்கிற பிள்ளையை ஸ்தாபிக்கிறதுக்கு அவர் தான் மாமிசமானார்னு சொல்றேன். ரைட்டா? அவர் தான் மாமிசம் பண்ணாரு. அப்புறமா நீங்க ஜான் 1 எடுத்தீங்கன்னா, அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர், அத்தனை பேர் அவருடைய பிள்ளைகள் ஆகிறதுக்கு அவர் அதிகாரம் கொடுத்தார். அந்த சொந்தத்துல வந்தாரு. ஆனா சொந்தமான பீப்புள் யாருமே அவரை, சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளலையாமா. இப்ப நீங்க ஏற்றுக்கொண்டவர்கள்லாம் நீங்கெல்லாம் யாரு? அவருடைய பிள்ளைகள். உலகத்தார் உங்களை என்ன சொல்றாங்க? வாவ், ஃபண்டாஸ்டிக் ஆன்சர். சும்மா அவங்களும் எங்களை கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்றாங்களா? அது உங்களுக்கும் அவருக்கும் தான் ரிலேஷன்ஷிப்பு. அடுத்தவங்க உங்களை இவங்க கர்த்தருடைய பிள்ளைன்னு சொல்ல மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு பிராண்ட் வச்சுக்கிறாங்க. என்னன்னு? ஹூ இஸ் கிறிஸ்டியன்? சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். கிறிஸ்துவன். ரைட் ஆன்சர். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு இல்ல வசனத்தின்படி. அவருக்குள்ள இருக்கிறோங்கிறதும் ரைட்டு தான். கிறிஸ்து அவன், அவள் கிறிஸ்து. ஹலோ, அவள் கிறிஸ்து, இவள் கிறிஸ்து. கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் எதுனா இவள் கிறிஸ்து. ஹூ இஸ் கிறிஸ்டியன்றதுக்கு ரொம்ப கரெக்ட் ஆன்சர்ஸ். பட் கிறிஸ்டியன்றதுன்னா ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுங்க. யார் கிறிஸ்தவங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் கிறிஸ்டியன். ஆல் கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட். ஒத்துக்கிறீங்களா? அப்போ என்ன சொல்ல வரேன் நானு? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் கிறிஸ்தவன் அல்ல. ஆனா அவங்களுக்கு பிராண்ட் என்ன இந்த உலகத்துல? அப்ப கிறிஸ்தவங்கிற பிராண்டுக்கு வேற ஏதோ ஒரு டெஃபினிஷன் இருக்கு. என்ன சொல்றீங்க? கிறிஸ்துவ சுமந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு பேர் இருக்குது உங்களுக்குன்னா, கிறிஸ்தவன்ற பேர் தான். அப்ப கிறிஸ்தவன்றதுக்கான ஒரு மீனிங் இருக்குதுன்னு சொல்ல வரேன். நீங்க கிறிஸ்தவர்களா இருக்கும் பட்சத்துல நல்லா கவனிங்க, யூ ஹாவ் த இட்டர்னல் லைஃப். இல்லைன்னா நீ கிறிஸ்டியனே கிடையாது. என்னது 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 என்னது? நித்திய ஜீவன். இப்ப ஒரு வசனம் கூட நீங்க அதுலயே அவரு நானும் ஜீவன் உண்டா இருக்கும், அது பரிபூர்ணப்படம் வந்தேன்னா டே பை டே அந்த ஜீவன் பிகம் அபண்டன்ட் ஜீவன் ஆயிடுது. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா உள் வாங்குங்க வசனங்களை. கிறிஸ்தவன்னா
கிறிஸ்துவை உடையவன் அப்படின்னு. இப்போ எல்லாருக்கும் கிறிஸ்தவங்கன்னு பேர் இருக்குன்னு நான் சிலரெல்லாம் சொன்னேன். அவங்களாம் கிறிஸ்தவங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா அது ஃபூலிஷ்னஸ். அப்போ கிறிஸ்தவங்கன்றது கிறிஸ்துவை உடையவன் பேர் வச்சுக்கிட்டாப்புல என்னங்க இந்த சர்ச்சுக்கு போகிறதுனாப்புல நம்ம கிறிஸ்தவங்க கிடையாது. ஹூ இஸ் கிறிஸ்டியன் அப்படின்னு கேட்டால் கிறிஸ்துவின் ஆவி. இப்போ அவங்களையும் கேட்டாலும் நீங்கள் கிறிஸ்துவின் ஆவி தான் இந்த இதை சொன்னீங்கன்னா அவங்க பின்வாங்குவாங்க. ஜீவனும் அந்த இது கடைசி இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமா இருக்கிறார். இப்ப நீங்க கர்த்தருடைய பிள்ளையா ஒரு மகளா கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள்னா நீங்க நித்திய ஜீவன்ல இங்க இருக்கீங்க. கிறிஸ்டியன்னா யாருமா? இட்டர்னல் லைஃப் உள்ளவங்க. இட்டர்னல் லைஃப்னா என்ன? நித்திய ஜீவன் என்ன? ஐயோ அதாம்மா கரெக்ட் ஆன்சரு. அதாவது டே பை பிட் ஆவது டெய்லி அவருடைய நீங்க வாழும்போது நீங்க அவரை அறிவீங்க. நான் உங்களுக்கு யாராவது கேட்டால் இயேசு மேல நீங்க அன்பு செலுத்தலன்னு சொல்லுவீங்களா? இங்க இருக்கிற யாராவது சொல்லவே மாட்டோம். ஒரு கேட் இருக்கு, கேட். அதுக்கு ஊட்டுறது என்ன, கொஞ்சறது என்ன? நீனுடைய அந்த வண்டி சத்தம் கேட்டதுமே. டாக் இருக்கு, அதோட அன்பது என்ன கேட்டோம்? வாழை போட்டு கடன்னு ஆட்டும். அவர் மேல நீங்க அன்பு வச்சிருக்கீங்களா? நீங்க எப்படி காட்டுவீங்க? அவர் எப்படி உங்க மேல அன்பு வச்சதை காட்டுவாரு? Who is Christian? Those who are having eternal life here. நித்திய ஜீவனை நான் உடையவள்னு வாழ்றவங்க தாங்க கிறிஸ்தவங்க. நீங்க இது யாரையாவது கேளுங்களேன், நீங்க கிறிஸ்டினான்னு கேட்டா ஆமா நான் இந்த சர்ச் மெம்பர்னுவாங்க. இந்த சர்ச் மெம்பரை வச்சுலாம் ஒன்றும் கதைக்காகாது. ஹோமா இருக்கீங்களா? கத்துக்கிறீங்களா நான் சொல்றத? கிறிஸ்தவன்னா யாருங்க? நித்திய ஜீவனுடைய வாழுறவங்க தான். டாகை பற்றி சொன்னேன். டாக் என்ன செய்யுது? அதுக்கு நிறைய எக்ஸ்பென்சிவெல்லாம் இல்லைன்னோ பண்ணுறாங்கல்ல. அது வீட்டுக்கு வந்த உடனே வாழை போட்டு ஆட்டுது. அந்த நேசத்தை அது வெளிப்படுத்துது. இப்போ நீங்கள் அவர்கிட்ட நேசம் காட்ட நமக்கு வால் கிடையாது. மியான்னு ஓடி குழையிறதுக்கு ஒன்றும் கிடையாது. இல்லை அவரும் உங்களை நேசிக்கிறாருன்னா அவரு தன்னுடைய நேசத்தை காட்டணும்னா என்ன பண்ணுவார்? பேசுவார். அதாவது ஃபெல்லோஷிப் அண்ட் ரிலேஷன்ஷிப்னா நீங்க எப்படி பேசுறீங்களோ அதே மாதிரி ஆப்போனன்ட்கிட்டே இருந்து வரணும். அதுதான் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப். என்னடி செல்லோன்னதும் அது என்னம்மா நீ என்னை விட்டு போயிட்டேன்னு சொல்லிச்சுன்னா இது நல்ல டாகு. இதை வளர்க்குறவங்களுக்கு விரோதமாக நான் சொல்லலை, வளங்க. இல்லை நான் அந்த ரிலேஷன்ஷிப் பற்றி பேசுகிறேன், ஃபெல்லோஷிப் பற்றி பேசுகிறேன். அப்போது நீங்கள் ஒரு கர்த்தருடைய பிள்ளை கிறிஸ்தவங்கன்னா இட்டர்னல் லைஃப் இருக்கணும்னா இட்டர்னல் லைஃப்பை பற்றி தான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். இட்டர்னிட்டினா என்னென்னா மெய்யான தேவனாகி அவரையும் அவர் அனுப்பின குமாரனையும் அறிவதே நித்திய ஜீவன். எப்படி அறியறதுன்னா ஒருத்தர் உண்மையே இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? அட்லீஸ்ட் பாடி லாங்குவேஜ் நோ அப்படின்னா அவங்களுக்கு வேணான்றாங்கன்னு அப்படியே எவ்வளோ காலம் ஓட்டுவீங்க நீங்கள்? ஜாடை பண்ணி பாடி லாங்குவேஜில் எவ்வளோ காலம் ஓட்ட முடியும்? அவங்க சரளமாக ஒருத்தர்கிட்ட அவங்க பேச தான் அவங்களுடைய நட்பு என்ன ஆகும்? பேச கம்யூனிகேஷன் வர க்ளோஸ் ஆவாங்க. இப்போ கிறிஸ்தவங்கன்னா இட்டர்னல் லைஃப் உள்ளவங்க. இட்டர்னல் லைஃப்னா ரிலேஷன்ஷிப்பு இல்லைன்னா ஃபெல்லோஷிப்பு. நீங்கள் பஸ்ஸில் பேகை மாட்டிக்கிட்டு நீங்கள் ஃபெல்லோஷிப்பில் போயிட்டே இருக்கலாம். பஸ்ஸை விட்டு இறங்கி சாக் பீஸ் எடுக்கிற வரைக்கும் ஃபெல்லோஷிப்லேயே இருக்கலாம். வண்டி ஓட்டும் போது இருக்கலாம், வீட்டுக்கு குக்கரில் வைக்கும்போது இருக்கலாம். ஃபெல்லோஷிப்புங்கிறது அவரும் பேசுவார், நீங்களும் பேசுங்க. இதுக்கு பேர் தான் என்னங்க? ஒரு பிள்ளையோட அவர் பேச விரும்புகிறார். அதுக்கு தான் இயேசு கிறிஸ்து அனுப்புனார், பிள்ளையாக்குறதுக்கு. பிள்ளையாக்கிட்டு பாவத்துக்கெல்லாம் சரி பாவத்தை மன்னிச்சாச்சுன்னா குருசிஃபிகேஷனோட முடிஞ்சிருச்சா? அடக்க ஆராதனையோட பாவத்துக்கு பரிகாரம் பண்ண அதை விசுவாசிக்கிற ரைட் அப்படின்னு முடிச்சாரா? ஒய் ரிசரக்ஷன்? எல்லாம் ஒரு கிரைஸ்ட் பிகம் த ஹோல் கிரைஸ்ட், வேர்ல்டு முழுக்க கிரைஸ்தாக்குறதுக்காக. பிரதர் ஏன் ஈஸ்டர் கேட்டால் என்ன சொல்ல தெரியும்னா ஒரு கிறிஸ்து மாதிரியே. இப்போ நீங்க கிறிஸ்து. ஏன் ரிசரக்ஷனா? அவருடைய ஆவியில மாமிசத்திலே கொலையுண்டு ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படின்னா அந்த ஆவியானவரை நீங்க ஏற்றுக்கிட்டீங்கன்னா நீங்க யாராயிடுறீங்க? நீங்க ஒரு குட்டி கிறிஸ்து ஆயிடுறீங்க. அப்புறங்க ஒரு கிறிஸ்து இல்லை, யாரெல்லாம் கர்த்தரை ஏற்றுக்கிட்டு போனகைன்னா அவருடைய பிள்ளைகளா இருக்கும் அத்தனை பேர் கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன். அப்பதான் சொல்லணும், அதை கிறிஸ்தவனே அல்ல. இட்டர்னல் லைஃப் இப்போ உங்களுக்கு எப்போ வந்துச்சு? இட்டர்னிட்டி இருக்கா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட்டர்னிட்டி மீன்ஸ் வாட்? நித்திய ஜீவனா என்ன சொல்லுங்க? நித்திய ஜீவனா என்ன? அதாவது நான் போன வாரம் ஒரு கேள்வி கேட்டேன், அது எத்தனை பேருக்கு புரிஞ்சு தெரியல. வேர் யூ ஆர் கோயிங் அப்படின்னு ஒரு கேள்வியை காட் எனக்கு கேட்டார்.
எப்போ கேட்டாருன்னு கேளுங்க. அம்மா நான் சொல்கிறது கவனிங்க. இது மாதிரிலாம் உங்களுக்கு வருதான்னு எனக்கு தெரியல. எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு பைபிளை தான் படிக்க போகிறோம். வேறு குமுதம், ஜூனியர் விகடன், ஆனந்தன், நியூஸ் பேப்பர் எதுவுமே கிடையாது. பல் தேய்ச்சிட்டு அப்படி எந்திரிக்கும் போது காஃபி போடும்போது இப்படியே தானே போகுது, ஒன்றுமே ஒரு இப்படியே போயிட்டே இருக்குதே அப்படின்னு தோணும்போது என்னுடைய எண்ணம் என்ன வருதுன்னா, என்னுடைய எண்ணத்தில் மண்டையில் இப்போது நீ வந்து எண்ணத்தில் இப்போ நான் ஒரு 80 வயசில் சாக போகிறேன்னு வச்சுக்கோ. எத்தனை வயசில்? 80. அப்போ அந்த 8 இயர்ஸில் இன்றைக்கி ஒரு நாள் போயிடுச்சுங்கிற எண்ணம் வந்துச்சு. புரியுதா நான் பேசுறது? 8 இயர்ஸில் ஒரு வாழ்நாள் குறையுது, அடுத்த நாள் இன்னொரு நாள் குறையுது, அதுக்கு அடுத்த நாள் இன்னொரு நாள் குறையுது. இந்த 26 முடிஞ்சது ஒரு வருஷம் குறைஞ்சிருச்சு. 80 வயசில் இப்போ 79ன்னா இப்போ நல்லா கவனிக்கிறீங்களா நான் சொல்கிறத? இந்த 63 வயசுலேருந்து இந்த 80 வயசில் மீதியில் ஒரு வருஷம் குறைஞ்சிருச்சு. ஹலோ, இங்கே ஒரு வருஷம் குறையும், இங்கே வயசு ஒரு வருஷம் ஏறும். சிந்திக்க வைக்கிறேன் நான். ஏன் நீ எங்கே போகிறேன்னு கேட்டார் ஆண்டவர். எங்கே? வேர் யூ ஆர் கோயிங். அப்போ நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், பைபிள் வாசிக்கிறேன், எத்தனையோ பேருக்கு ஜெபிக்கிறேன், எல்லாம் இருந்தால் கூட அந்த கேள்விக்கு எனக்கு என்ன செய்ய முடியலங்க. உடனே என் மண்டையில் வருது, என் மண்டையில் அந்த 80 வயசாகவே இருக்கட்டும், அந்த 80ல் ஒரு வருஷத்தினுடைய ஒரு நாள் குறைஞ்சிடுச்சுங்கிற எண்ணம் வந்துச்சு எனக்கு. அப்போ காட் சொல் நோ நோ நோ, யூ ஆர் வெரி ராங்னார். அப்போ நான் என்ன செய்கிறேங்க, அவரோட ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறேன். அப்போ நான் ராங்காக போகும்போது அவர் என்ன சொல்கிறாரு, ரொம்ப தப்பாக பண்ணுற நீ அப்படிங்கிறார். அப்போ கிறிஸ்தை நீங்கள் ஏற்றுக்கிட்டு இந்த உலகத்தில் வாழறதுக்கு கிறிஸ்து என்னத்துக்காக இந்த பூமியில் உங்களை வச்சுக்கிறாரு, அவருடைய சித்தம் என்னங்கிறத அறிஞ்சு வாழறதுக்கு தான் இந்த காலங்கள் இருக்குது. சும்மா ரட்சிக்கப்பட்ட உடனே பரலோகத்துக்கு போகிறதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இன்றைக்கி கண்ணை முன்னா பரலோகத்துக்கு போவேன், கொஞ்சம் வயசான பேசுறது எல்லாரும், புரியுதுங்களா? இந்த பிள்ளைக்கு அதை வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு இதை வச்சுட்டு இன்னைக்கு கண்ணை முன்னா கர்த்தர்கிட்ட போவேன். என்ன ஒரு அழிச்சாட்டியம் அது இல்லைங்க? எதுக்காக உன்னை தெரிஞ்சுக்கிட்ட? வாட் இஸ் த வில் ஆஃப் காட்? அவருடைய சித்தம் என்ன, அவர் உன்னை எதுக்கு இங்கே வச்சுக்கிறாரு அப்படின்றத நான் அவரை சித்தத்தை அறிகிற அறிவினால் நான் நிரப்பப்பட்டிருக்கிறதெல்லாம் நான் ஜெபிக்கிறேன். ஆனால் அந்த வேர் யூ ஆர் கோயிங்னு சொல்லும்போது என் மண்டையில் என்ன வந்துச்சுங்க, உங்களுக்கு வேணால் நல்லது வரலாங்க, எனக்கு வந்து அதை சொல்கிறேன் நான். அந்த வயசில் ஒரு வருஷத்தில் ஒரு நாள் இன்றைக்கி அவுட்டுன்னு வருது. தட் இஸ் நாட் த கரெக்ட் ஆன்சர். காட் சொல்கிறார். எது கரெக்ட் ஆன்சர் தெரியுமா அப்படிங்கிறாரு. இப்போது இந்த பிறந்ததுலேருந்து 93ல் நான் ரட்சிக்கப்பட்டேன். இந்த 93லேருந்து இந்த 80 வயசு இன்னும் மேலே கூட இருக்கலாம். ஜஸ்ட் ஐம் டெல்லிங். எங்கள் அம்மாலாம் 85 வயசு, எங்கள் அப்பா 86 வயசு. இந்தப்பா ஐயோ அப்படி வாழ்ந்துக்கிட்டே இருக்கலாம். இங்கே பாடி போன அடுத்த நிமிஷம் அங்கே அப்படிங்கிற ஒரு மனநிலை, பயமே கிடையாது. பயம் இல்லைன்னு இன்னைக்கு வந்துடுறியான்றாரா? இல்லை இல்லை இல்லை, எனக்கு நீ செய்ய வேண்டியது இருக்குது, நீ ஓட வேண்டியது இருக்குது. நான் உன்னை என்ன நோக்கத்துக்கு ஒரு பர்பஸ்க்கு இங்கே வச்சேன்னா, ஐ சூஸ் யூ, யூ ஆர் சோசன் பை மீ. அதை நீ செய்யணும். அவன் ஒரு நாள் முடிஞ்சிருச்சுன்னா எப்படி செய்வ நீ? காட் நெவர் டிமாண்ட் எனிதிங் ஃப்ரம் ஹியூமன். அதை நல்லா தெரிஞ்சுங்க. நீ என்ன 100 ஆத்மா கொண்டு வந்தியா? இன்றைக்கி நிறைய பேர் அதெல்லாம் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒன்றுமே நீங்கள் ஆதாயப்படுத்தலை, அது பண்ணல. அதாவது காட் இட்டர்னலாக இருந்தால் உங்களால் சும்மா இருக்க முடியாதுங்கிறது ரூட் கிடையாது, அது ஃப்ரூட்டு. ரூட்டை பற்றி நான் சொல்கிறேன். உங்ககிட்ட எதுவுமே டிமாண்ட் பண்ணல காட். ஒரு பிள்ளை சம்பாதிச்சு 1000 ரூபா கூட அனுப்பலாம், அந்த அம்மா அவன் நல்லா இருந்தால் போதுங்குது. ஹலோ, என்னக்கா தாய் தந்தையருக்கு கொடுக்காமன்னு இன்னொருத்தர் சொல்கிறாரு. ஆனால் அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஏங்க அவனுக்கே பத்தாதுங்க, அவன் நல்லா இருக்கணுங்கன்றாங்க. ஏன் மாக்கேன்? ஸோ காட் ஒரு பிள்ளையா எடுக்கும்போது எந்த டிமாண்டுமே வைக்கலைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. வேர் யூ ஆர் கோயிங். அந்த இந்த காலத்தை நோக்கி இன்னைக்கு ஒரு நாள் போயிடுச்சுங்கிறியா, அது ரொம்ப தப்பு. நீ எதுக்காக தெரியுமா? அந்த உலகத்தில் இருக்க ஒரு நாள் இன்னைக்கு கழிஞ்சிடுச்சு, நாளைக்கு இன்னொரு நாள் போகுது, அப்புறம் கொஞ்ச நாள் இப்போ வேலை செய்கிறவங்களும் அடுத்து இன்னும் கொஞ்ச நாள் நான் 7 வருஷத்தில் ரிட்டையர்ட் ஆகிடுவேன்னு ஒருத்தவங்க சொல்கிறேன். அதுக்குள்ளே இந்த பிள்ளைகளை செட் பண்ணணும். எது அவங்க மண்டைக்குள்ளெல்லாம் இந்த பிள்ளைங்க என்னங்க செட்டில் ஆகிறது, அந்த பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது. ஏங்க நம்மளே இப்படி நினைக்கிறோன்னா அவர் சொல்கிறாரு, நான் இதை விட கோடி மடங்கு உன் நினைவா இருக்கேன்னு உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அதுக்கு பேர் தாங்க இட்டர்னிட்டி. ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிட்டா தான் தெரியும். பிள்ளைங்களோட ரிலேஷன்ஷிப் இருக்கிறதுனால ஐயோ நீ சாப்பிடலையா கண்ணு அப்படின்னு கேட்குறோம். இவர்கிட்ட நம்ம பேசிட்டு இருந்தால் தானே நமக்கு சொல்லுவார். நமக்கு எல்லாமே நல்லா இருக்கு, பேச தேவையே கிடையாது.
இல்லை அப்படிதானே இருக்குது. அப்படி இருக்கோம்ல நம்ம. அப்படி இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்றது ரொம்ப சந்தோஷமான நீங்க அவரோட பேசிக்கிட்டே இருக்கீங்க. இப்போ நானும் பேசிகிட்டே இருந்தேன். இப்படி எந்திரிச்சு பல் தேய்ச்சிட்டு காப்பி போட போகும்போது இப்படி வரும்போது நான் பேசுகிறேன். என்ன இன்னைக்கு ஒரு நாள் போகுது, அடுத்து வருது, என்ன 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 ஓடிக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னு போது ஆண்டவர் இந்த வருஷத்தில் ஒரு நாள் போயிடுச்சு. நோ நோ நோ, ராங் ஆன்சர். என்ன அர்த்தம்? அப்போ என்ன செய்கிற? நீ ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்கவே இல்லை, ஆனால் உனக்கு தெரியுன்றார். உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்களுக்கு எல்லாமே தெரியும், ஆனால் உங்கள் பர்ஸுக்குள்ளே பணமே இருக்குது பாருங்கள். இதில் எவ்வளோ 100 ரூபாய் இருக்குது. ஒரு 100 ரூபாயை நான் பார்க்காம 100 ரூபா கூட இத்தனை பேர்கிட்ட கேட்டேன் பாருங்கன்னு சொல்லுவோம். நான் அப்படி இருந்திருக்கேன். அதில் 4 100 ரூபாய் இருக்குது. ஒரு 100 ரூபாய் இருந்தால் தேவலாம். ஒரு 100 ரூபாய் அது உள்ளே தான் இருக்குது. அப்போ நான் அதை என்ன செய்யலை? பர்ஸை பார்க்குறது தான், ஆனால் கவனமாக பார்க்கல. அது மாதிரி சில சத்தியம்லாம் தெரியுது, ஆனால் கவனித்து பார்க்கறது இல்லை. அல்லேலூயா. அப்போ ஒரு நாள் 80 வயசுலேருந்து ஒரு நாள் கழிஞ்சதெல்லாம் உண்மையாக இருக்கலாம், ஆனால் அது ரூட்டு கிடையாது. அது ரூட்டு கிடையாது. அது என்ன தெரியுமா? என்ன நீ 93 ரட்சிக்கப்பட்ட ஆண்டவர் சொல்கிறார். அதுலேருந்து இந்த காலங்கள் வரையில் இன்னைக்கு நீ என்ன ரட்சிக்கப்பட்டதுலேருந்து நீ என்ன ஆயிட்ட? born again ஆயிட்ட. born சொல்லுங்க எல்லாரும். நீங்க என்ன ஆயிட்டீங்க? இந்த born again கிடையாது, இங்க born தான். அடுத்தது born again. இந்த born againல கவனிக்கணும். இந்த born againல நடந்த விஷயம் என்ன? இட்டர்னல் லைஃப் அன்னைக்கு தான் என்டர் ஆகுது. இட்டர்னல் லைஃப்னா என்ன பிரதர்? நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவன்னா என்னன்னா, நானும் அவரும் ஒன்னா பேசிக்கிட்டே இருக்கிறது, அவரோடையே நான் வாழுற வாழ்க்கை தான் நித்திய ஜீவன். இந்த பாடியே அழுகி புதைச்சாலும் எரிச்சாலும் உலகத்தார மாதிரி ஏதோ ஒன்று நடந்தால் கூட அந்த லைஃபு வில் நாட் பி டெஸ்ட்ராய்டு. அப்போ உனக்கு இட்டர்னிட்டியில் இருக்கிறது தெரியாதா? வேற ஒரு கோயிங்னா என்ன சொல்லணும்? நான் நித்திய ஜீவன் நோக்கி ஓடிட்டு இருக்கேன். தேவனை அறிகிற அறிவில் இருக்கேன் நான். நித்திய ஜீவன் என்ன? ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனை விசுவாசிக்கிறதே நித்திய ஜீவன். இருக்காரிட்ட 17 3 இருக்கா, 2 இருக்கா, 3 இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அறிவதே சொல்லுங்க. எப்படி அறிய முடியும்? இன்னைக்கு கொஞ்சம் நான் அறியலாம், நாளைக்கு கொஞ்சம் அறியலாம், நாளான்னைக்கு அறியலாம், தினம் 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 அறிஞ்சுக்கிட்டே இருக்கலாம். எப்படி அறியலாம்? அம்மா கவனிங்க, எப்படி அறியலாம்? அறியலாம் அப்படின்போது நீ வேதத்தை தொட முடியல. நீ பஸ்ஸில் போயிட்டுருக்க, ஃப்ளைட்டில் போயிட்டுருக்க, ஏதோ ஒன்று பண்ணுற, வேத தொட முடியல. சொல்லுங்க. நீ born again, நீ மறுபடியும் பிறந்ததுனால அவரே உள்ள வந்துட்டாரு. நீ எடுக்கிற சூழ்நிலை இல்லாத நேரங்கள் இருக்கா இல்லையா? சில கண்ட்ரிலேயே பைபிளை தொட முடியாதுங்க. வார்த்தை மாமிசமாகி அந்த வார்த்தை எனக்குள்ளே இருக்குது. அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிற்று. அந்த ஜீவன் எது? வார்த்தையில தான் ஜீவன் ஆவி இருக்கு. ஜீவன் இருந்ததுன்னா என்ன ஜீவன்? அது வார்த்தையும் ஆவியும் தான் ஜீவன். ஜீவன் ஆவியும் தான் வார்த்தை. ஆமென். கவனிக்கிறீங்களா நல்லா? அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியா இருந்தது. ஹல்லேலூயா. அப்போ நீங்க born again ஆன உடனே நீங்க பைபிளை எடுக்க முடியாத சூழ்நிலை இருந்தா கூட நீங்கள் அவரு பேசிக்கிட்டே இருக்கணும். தட் இஸ் கால்டு ரிலேஷன்ஷிப் அண்ட் ஃபெல்லோஷிப். அப்போ நான் என்ன செய்யக்கூடாது? நான் ஐயோ இந்த 80 வயசுல ஒரு நாள் போயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. வேர் யூ ஆர் கோயிங், ஐ எம் கோயிங் டு இட்டர்னல் லைஃப். அப்போ இங்கே இட்டர்னிட்டி ஆரம்பிச்சிருச்சு. அது தெரியுமா உங்களுக்கு? முதல்ல இட்டர்னிட்டி ஆரம்பிச்சிச்சா இல்லையா? இட்டர்னிட்டி ஆரம்பிச்சிச்சாமா? இட்டர்னிட்டினா என்ன? இட்டர்னிட்டினா என்னம்மா? இட்டர்னல் லைஃப்னா என்னப்பா? அறிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த காலங்களே இருக்கு. இந்த அறிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த வயசு சொல்றேன், 80 வயசு. கல்லறையில் ஓட்டத்தை முடித்தேன், காத்து கொண்டேன், இது எனக்கு ஜீவ கிரீடம். இதெல்லாம் ஃப்ரூட்டுங்க. ரூட் என்னங்க? அவர் அறியறதுக்கு தான் அந்த பிறந்தலேருந்து வருஷம் வரைக்கும் போடுறாங்க. பார்த்தீங்களா வருஷம்? அந்த காலங்களை இப்போ நம்ம இருக்கிறோம் பார்த்தீங்களா? அப்போ என்ன செய்யணும் நம்ம? அவரை சொல்லுங்க, நல்லா வாயை திறந்து சொல்லுங்க. அவரை அறியறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒருத்தவங்களை கண்டுபிடிக்கணும். என்ன செய்யலாம்? முதல்ல அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு போகணும், பார்க்கணும், பேசணும். இது விஷயமா உங்ககிட்ட பேச வந்திருக்கேன்னு சொல்லணும். அக்கா இதை குறித்து நான் பேசணும், வாங்க பேசலாம். அப்போது ஒன் சைடட் கிடையாது அறியறதுக்கு, ஆன் போத் சைட்ஸு. ஹல்லேலூயா. அப்போ இந்த ஃபெல்லோஷிப்பு, இட்டர்னல் லைஃபு, இட்டர்னிட்டி, நித்திய ஜீவனை அறியறதுக்கு தான் இந்த காலங்கள் இங்கே இருக்குது. அதுக்காக தான் இயேசு உங்களோட தங்கியிருக்கிறாரு. அதுக்காக தான் உங்களோட தங்கியிருக்கிறது. நிஜம்தானா? முதல்ல born again நிஜம்தானா?
அல்லேலூயா. ஜான் 14:17 பாருங்க. உலகம் ஆ, அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் ஆ, அறியாமலும் இருக்கிறபடியால் ஆ. அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆமா இருக்குங்க. அப்படியே உலகம் சத்தியவானவர் யாரு? he is the truth. ஜீசஸ். அவங்களுக்கு என்ன தெரியாது? என்ன தெரியாது? காட்னு தெரியாது. அவர் ஒரு ரிலீஜியஸ் லீடரா பார்ப்பாங்க. காட் எப்படி பார்ப்பாங்க? நான் சொன்ன he is not a religious figure, he is a political figure. அவருக்கு ஒரு ஆளுகை இருக்கு. அவர் அரசாளுகிறவர். he is a king. உன்னை மகனா எடுத்தது இருக்குன்னா நீ ஒரு கிங்ஷிப்ல இருக்கிறதுக்கு தான். சன்ஷிப்பே தெரியலன்னா கிங்ஷிப் எப்படி தெரியும்? ஹலோ, உலகம் அவரை அறியாது. இப்போ உலகம் அப்படின்னும் போது நல்லா கவனிக்கணும். உலகம் நான் போன இதுலேயே சொன்னேன், உலகத்தையும் பூமியையும் நான் உங்களுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணேன். உலகத்தோட சிஸ்டத்தெல்லாம் அவன் கண்ட்ரோல் வச்சிருக்கான். இந்த உலகத்தை பார்க்கறதெல்லாம் யாரு? நாம தான் பார்க்குறோம். நம்ம உலகத்துல தானே இருக்கோம், பரலோகத்துல இருக்கிறோம். புரியுதா உங்களுக்கு நான் பேசுறதெல்லாம்? இட்டர்னல் லைஃப்குள்ள நீங்க இருக்கும் பொழுது, இட்டர்னிட்டில இப்போ நீங்க இங்க இருக்கீங்க, நீங்க ஆளுகை செய்யணும். நீங்க என்ன செய்யணும்? ஆளுகை செய்யணும். நான் சொல்றேன் அவர் உள்ள இருக்கிறாருன்னு சொல்றேன். உண்மைதானாங்கிறதுக்கு என் வசனம் சொல்றேன். நான் 17 உலகம்லாம் அவர் அறியாது. ஆனா அவர் சொல்றாரு அடுத்தது 17 தான் அறிட்டார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. அவர் உங்களுடனே வாசம் பண்ணி. எப்படி அறிவீங்க? அறியறதுன்னா பேசுறதுன்னு சொன்னேன். அப்ப அவர் உங்ககிட்டலாம் பேசுறாரு, எங்ககிட்ட பேச மாட்டேன். கிடையாது. உன் உள்ளத்திலே இருக்குங்க. இந்த வசனம் சொல்லுது, நான் சொல்லல. என்ன சொல்றாரு? சொல்லுங்க எல்லாரும். எங்க இருக்கிறாரு காட்? எங்க இருக்காரு காட்? அல்மைட் எங்கம்மா இருக்காரு? பிரதர் எங்க இருக்கிறாரு காட்? எங்க இருக்காரு? சர்ச்சில் தான் இருக்கிறாரா? ஒரு மீட்டிங்ல தான் இருக்கிறாரா? சொல்லுங்க. ஒரு மீட்டிங்ல ஒரு வெளிச்சம் வந்துச்சு. ஆஹா ஓஹோ, எல்லாம் ஃப்ரூட்டுங்க. அதெல்லாம் ஃப்ரூட் தெரிஞ்சுக்கோங்க. கரெக்டா வேர் பற்றினாதான் ஃப்ரூட் கரெக்டா கிடைக்கும். மீட்டிங் போவான்னு சொல்லல, வேற ஆட்டங்கண்டு இருக்கு. அங்க போய் நிரப்புங்க பண்ணா எப்படி நிரப்புறது? உள்ள இருந்து கொப்பளிச்சு வருவார் அப்படியே. அல்லேலூயா. உலகம் அவரை என்ன செய்யாது? இப்ப நீங்க உலகத்துல தானே இருக்கீங்க. அப்ப நீங்க உலக பிரஜை கிடையாதா? நாட் அட் ஆல் உலக பிரஜை. we are the kingdom citizens. நம்ம தேவனுடைய பிரஜை. ஏன்னா இட்டர்னிட்டி இங்க இருக்குது. அல்லேலூயா. அதனால தான் நம்ம சர்ச்சுக்கு பேரே கிங்டம் சிட்டிசன்ஸ் பாருங்க. அல்லேலூயா. we belong to his kingdom. அல்லேலூயா. அவர் சொல்றாரு பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமா வராது, இங்கே என்றும். இந்த பிரத்யட்சங்கிற வார்த்தை எடுத்தீங்கன்னா நீங்க ரிசர்ச் பண்ணுங்க தயவுசெய்து. 30 இடத்துக்கு மேல பிரத்யட்சம் வருது. அதுக்கு கீழே என்ன வருதுன்னா கண்ணு வருது. கண்ணை பத்தி பேசப்பட்டிருக்கு. அடுத்து காதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அடுத்தது வாயை பத்தி பேசப்பட்டிருக்கு. பிரத்யட்சம் மீன்ஸ் வாட்? சென்ஸ் ஆர்கன்ஸ். சென்சேஷனலா நீ அவர் அறிய முடியாது. அவர் உள்ள இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு உணர்வு உள்ளான. இப்ப சொன்னார் பாருங்க, இருதயம்னு சொன்னார் பாத்தீங்களா? இருதயம் சொல்லுங்கலாம். அங்கதான் உட்கார்ந்துருக்கிறாரு அவர். அப்ப அந்த இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். இருதயத்தை நிறைச்சுக்கிட்டே இருக்கணும் வார்த்தையினால. அல்லேலூயா. இப்ப எப்படி நிறைக்கலாம்? இங்க பாருங்க, அவர் உலகம் அவரை அறியல. ஆனா நீங்க என்ன செஞ்சிருக்கீங்கிறாரு? அவர் உங்களுடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ளே இருப்பதால். உங்களுக்கு உள்ள இருக்கிறாருன்னு வசனம் சொல்லுது. இருக்கிற மாரி தெரியலன்னு சொல்லக்கூடாது. பொய் உரையாத தேவன்னு வேதம் சொல்லுது. உள்ளதான் இருக்கிறாரு. உள்ளதான் இருக்கிறார். நம்புங்க. வார்த்தையை நம்புங்க. சொல்லுங்க, வார்த்தையை நான் நம்புறேன். சொல்லுங்க. இந்த சிஸ்டம் தான் ரொம்ப முக்கியம். எந்த சிஸ்டம்? பிலீவ் சிஸ்டம். சொல்லுங்க எல்லாரும். பாருங்க, இந்த வசனம் இப்படி சொல்லுது. ஆனா நம்ம என்ன சொல்றோம்? அவர் எங்க இருக்கிறாருன்னே தெரியல. கண்ணு இருக்கா, அப்படி இருக்கா, இப்படி இருக்கா, அவ்வளோ நம்ம சொல்றோம். ஏன்? ரிஜெக்ஷன், டிசெப்ஷன், ஃபெயிலியர்ஸ். அப்படி வரும்போது நமக்கு என்ன தோணும்? சிலரெல்லாம் நான் பார்க்கும்போது, ஃபாரினர்ஸ்லாம் நான் பார்க்கும்போது, இவங்க எந்த இயேசு கிறிஸ்து இவங்க இவ்வளோ நல்லா இருக்காங்களே செழிப்பா, என்னங்க இப்படி இருக்காங்களே, ஃப்ளைட்டு வச்சுக்கிறாங்க. ஃப்ளைட்டே இப்போ சம்பத்து வராருன்னா என்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு யோசித்து தடுமாறுறதுக்கு அவங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு உடனே ஒரு ஃப்ளைட் எடுத்து அந்த இதை கொடுக்குறாங்க, ஃப்ளைட் கீயை கொடுத்துக்கிறாங்க. அதே 10 மாதம் தான் அந்த அம்மா அப்பா பெற்றுருக்குறாங்க சுமந்து. அவங்க ஒரு 8 மாதத்துல பிறக்கல, இல்லை 15 மாதத்துலையும் பிறக்கல. அப்போ நமக்கு என்ன இல்லை? அறிவு இல்லை. சொல்லுங்க. பாருங்க, அவர் உலகம் அவரை பார்த்தீங்களா? உலகம் அவரை காணாமலும் அறியாமலும் இருக்கு. அப்போ உங்களை என்னையா சொல்றாரு? நீங்க உலகத்தார் இல்லை, நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்கள் உலகத்தார் அல்லங்கிறார். அவ உலகத்தார் எல்லாம் நான் we are in the world தான். அப்ப என்ன அர்த்தம்? உனக்கு சென்ஸ் ஆர்கன்ஸ்ல நீ சென்சிட்டிவா இருக்காதன்றார். இருக்க மாட்டீங்கன்னு நம்பி சொல்றாரு. நான் உன்னோட தான் இருக்கேன்.
அதை நீங்கள் நம்புவீங்களா? இது பைபிள் ரகசியமாக சொல்லிக்கிட்டே வருது. பிலீவ் சிஸ்டத்தில் தான் நமக்கு ப்ராப்ளமே. எங்க ப்ராப்ளம்? இப்போ பாருங்க, ஆடம்க்கு வந்து எவ்ரிதிங் இஸ் ஃபுல் அபண்டன்ட், எல்லாமே இருக்கு. ஏதாவது குறை இருந்ததா சொல்லுங்க? எவ்ரிதிங், நத்திங் இஸ் லேக்கிங், எல்லாமே அபண்டன்ட்டா இருக்கு. அப்போ அவனுக்கு இவர் சொல்லாத ஒன்றை போய் செய்யணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அவனுக்கு ஒன்னே ஒன்று, இவனுக்கு தெரியுது ஐடென்டிட்டி, அவளுக்கு தெரியல ஐடென்டிட்டி. ஆடமுடைய ஐடென்டிட்டி யாரு சொல்லுங்க? ஆடமுடைய ஐடென்டிட்டின்னா என்ன? நீ யார் அப்படின்னு கேட்கறது ஐடென்டிட்டி. ஆதாமுடைய ஐடென்டிட்டி யாரு சிஸ்டர்? காடு. சரியா? ஏவாளுடைய ஐடென்டிட்டி யாரு? எப்படி சொல்றீங்க? அவளுக்கு சொல்லிக்க ஒருத்தர் இருந்தாங்க. நீ யாருன்னு கேட்டா நான் ஆதாமுடைய மனைவின்னு தான் சொல்லுவாவ. அப்புறமா அவ அடுத்ததெல்லாம் வரலாம், அவருக்கு காடு தான் எங்களை சுற்றித்தாரு எல்லாம் சொல்லி. யாருன்னு யாராவது கேட்டா என்ன சொல்லுவா? வைஃப் ஆஃப் ஆடம். அப்போ ஐடென்டிட்டி தெரியாத ஆளை தான் அவன் என்ன செய்வான்? அவர் ஒருவனை அல்லவா படைத்தான்னு சொல்றாருல்ல. ஆனா அந்த ஒருவன் மூலமாய் பாவம் உண்டாயிருக்குன்னு இருக்கு தவிர ஒருத்தினே எழுதல பாருங்க ஆண்டவர். ஒருவன் மூலமாய் பாவம் மரணம் ஆண்டு கொண்டிருக்க படிச்சிருக்கீங்களா? ரோமர் 5:17-19 வரைக்கும் இருக்கு. அந்த ஒருவன் மூலமாய் பாவம் ஆண்டு கொண்டிருக்க. ஏன் ஒருத்தின் போடுறது? ஹலோ, அப்போ நான் நீ 2 பேருமே காட் சில்ட்ரன்றது அவன் தான் அவளுக்கு சரியா போதிக்கல. அவனுடைய ஐடென்டிட்டி தான் அவளுது காடுக்கு அப்படின்னு அவளுக்கு தெரியல. சொல்லுங்க எல்லாரும், என்னுடைய ஐடென்டிட்டி தெரியலன்னா யார் வருவா? சாத்தான் வருவான். உன் ஐடென்டிட்டி என்ன? ஐ ஆம் த சைல்ட் ஆஃப் காட். நான் அவருக்கு மக. ஆமென். அவருக்கு மக. அவன் உடனே நீங்க உங்க அம்மா உங்களை எப்படி நடத்துறாங்க? உன் அம்மா உன்னை எப்படி நேசிக்கிறாங்க? கல்யாணம் கொடுத்தா அப்படியே விட்டுட்டாங்களா? சொல்லுங்க, உங்க பிள்ளையை நீங்க எப்படி நேசிக்கிறீங்க? ஓ ஆமா, நான் பிள்ளை எப்படி நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியாம இருந்தாலும் நீங்க பிள்ளையா உங்க அம்மா அப்பா எப்படி நேசிக்கிறாங்க? எப்படி நேசிக்கிறாங்கன்னே சொல்ல முடியாத அளவுக்கு நேசிக்கிறாங்கன்னா இவரு பல கோடி மடங்கு அப்படி நேசிக்கிறார். அந்த ஐடென்டிட்டி மட்டும் உங்களுக்கு வீக்கானா, அந்த ஐடென்டிட்டி வீக் ஆகிற இடம் எது தெரியும்? பிலீவ் சிஸ்டம் தான். நம்புற ஒரு சிஸ்டம் தான் அது. அவரை ஏற்றுக்கொண்டவர்களை, அவரை விசுவாசிக்கிறவர்கள் 8 பேர் அவர்கள் கெட்டு போகாது அப்படின்னு ஒரு வசனம் இருக்குல்ல, 3:16. தந்தரில் இவ்வளவு உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அந்த இடத்துல ஒரு வேர்டை ரொம்ப லைட்டா படிக்கிறோம். நம்ம அன்பு கூர்ந்தார படிக்கிறோம். 3:16 வாசிங்க ரீட்டா. ஜான்ல, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. பாத்தீங்களா? விசுவாசிக்கிறவன் எவனோ சொல்லுங்க. அப்ப அங்க என்ன இருக்குமா? இங்கிலீஷ்ல பிலீவ்ஸ்ன்னு இருக்கும். என்ன இருக்கு? ஃபெய்த்ன்னு ஏன் இல்ல? பிலீவ் பண்ணதுக்கு அடுத்த ஸ்டெப் தான் ஃபெய்த். அக்ரி பண்றது தான் பிலீஃப். புரியுதா நான் பேசுறதெல்லாம்? அவரை விசுவாசிக்கிறவனுக்கு தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ. பாத்தீங்களா? அங்க வந்து எவனோங்கிறதெல்லாம் நல்ல டாக்லாம் இருக்கு, டீச்சிங்லாம் இருக்கு, யாரா இருந்தாலும்லாம். ஆனா எது அந்த இடத்துல ரொம்ப முக்கியம்? விசுவாசிக்கணும். அப்ப உலகங்கிறது என்ன? உலகங்கிறது என்ன? விசுவாசத்துக்கு அப்பாற்பட்டது. அதனால தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடங்கள். உலகம் அவங்க என்ன காணலங்கிறாருல, உலகத்தார் என்ன காணலன்னா அப்ப என்ன அர்த்தம்? அவங்க தரிசிக்கிறாங்க, தரிசித்து நடக்கிறாங்க. நம்ம எப்படி நடக்கிறோம்? அப்ப நம்ம உலகத்தார் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் உலகத்தார் இல்ல, நான் இந்த சர்ச்சுக்கு போறேன். நோ 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 நோ. நான் உலகத்தார் இல்லைன்னா என்ன அர்த்தம்? நான் கண்ணால பாக்குறதையும் காதால கேட்கறதையும் என்னுடைய உலகமே வேற. அப்படி இருக்கணும். அதை நீங்க பிலீவ் பண்ணணும். உள்ள ஒருத்தர் ராஜா உட்கார்ந்து இருக்கிறாருங்கிறத எக்ஸசைஸ் பண்ணணும். அல்லேலூயா. நீங்க பிலீவ் பண்ணணும். அதை பிலீவ் பண்றேன்னு சொல்லுங்க. பிலீவ் பண்ணணும். அந்த குமாரனே உங்களுக்குள்ள இருக்கிறாருங்கிறத நீங்க என்ன செய்யணும்? ஒரு ரொம்ப டஃப்பான டைம் வருது சரிங்களா? ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து ஒரு பாப்பா வந்து பரீட்சைக்கு போறா. அவள் ஃப்ரெண்டு கிட்ட ஹால் டிக்கெட் இருக்கு. அவள் காலேஜுக்கு பக்கத்தில் இருக்கா. அப்போ அந்த ஃப்ரெண்டு கிட்ட என்ன இருக்குன்னு சொன்னேன்? ஹால் டிக்கெட். ஹால் டிக்கெட் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? எக்ஸாம் எழுத முடியும். இப்போ வந்து எக்ஸாமுக்கு கரெக்டாக வந்துருச்சு, பெல் அடிச்சாச்சு. அந்த பொண்ணு ஒரு செகண்டில் வெளியில் ஃபோனெல்லாம் வச்சுட்டு அவங்க அம்மா கடிக்கிறா. இன்னும் வரல, ஹால் டிக்கெட் என்கிட்ட இருக்குது அப்படின்னா அந்த அம்மாவுக்கு என்ன தோணும்? அப்போ பரீட்சை ஹாலுக்கு அவள் வரலன்னா என்ன போயிருப்பா? வண்டி எடுத்தாலே அப்பா போய் மெட்ரோலேருந்து இறங்கி வண்டி நிறுத்துகிற இடத்துல போய் பார்க்கறதுக்கு போகிறாரு. எனக்கு ஃபோன் வருது. நான் சொன்னேன் அவள் நல்லா சேஃபாக பரீட்சை எழுதுறா. ஹலோ, நான் என்ன சொன்னேன்? இந்த காதில் கேட்குறத உடனே ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஒரு மாதிரி இருக்கும்.
இப்போ நீங்கள் விசுவாச மண்டலத்தை பற்றி நான் பேசுகிறேன், பிலீவ் சிஸ்டத்தை பற்றி நான் பேசுகிறேன். ஒரு செகண்ட் எப்படி இருக்கும்? என்ன விழுந்துட்டாளா, அவளை கொண்டுட்டு டாக்டர்கிட்ட போய், அப்படிதான் அந்த அம்மா நினைக்கிறாங்க. உடனே உங்கள் அப்பா விழுந்துடுச்சு ஓடுறாரு, அந்த மெட்ரோவில் ஏறி இறங்குற இடத்துல ஏதாவது இருக்கா, யாராவது ஒரு ஆக்சிடென்ட்டு பேசி, மைண்ட் என்னங்க நினைக்குது? நல்லதையா? இதான் உலகம். இந்த எண்ணம் வருமா வராதாங்க? வராதா? வரலன்னா நீங்கள் சரியில்லைன்னு தான் அர்த்தம். வரும். அதாவது ஒரு டாக்டரு ஒரு ஆக்சிடென்ட் ஆன ஒரு பேஷண்ட்டை ½ கோல்டன் டைமாக எடுத்துக்குவார். ஒரு ஹார்ட் அட்டாக்ல ஒருத்தவங்களை குற்றியூரும் குளிரமாக கொண்டு போகும்போது அந்த டாக்டர் லாவிஷ் பண்ண மாட்டார். அந்த டைம் கோல்டன் டைமாக அந்த 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸில் என்ன பண்ணி அவங்கள எப்படியாவது பம்ப் பண்ணி அவங்கள உயிர்ப்பிக்க வைக்கலான்னு பார்ப்பார். அது மாதிரி ஒரு கோல்டன் டைமு இந்த உலகத்தில் நம்ம கையாள வேண்டியது இருக்குது. கோல்டன் டைம் சொல்லுங்க. இதை மாதிரி யோசிக்கும் போது உடனே நான் என்ன செஞ்சுட்டேன், கோல்டன் டைம் எடுக்கிறேன்னா என்ன கோல்டன் டைம் இது? அவன் நல்லா இருக்கா, அவன் பயப்படாதீங்க. அவங்க அப்பா நேராக இங்கே மோதி அங்கே மோதி பறிச்சு போனால் அவள் உட்காந்து எழுதிட்டு இருக்கான்னு வந்து பார்த்து சொல்லிட்டாங்க. எப்படி இவ வந்து இந்த 10 மணி ஆனது ஹால் டிக்கெட் இவருக்கு, இவர் இன்னொரு ஹால் டிக்கெட்டோட காப்பி வச்சுருக்கா. லேட் ஆகிடுச்சு, கடக்கடன்னு போய் உட்காந்துட்டா, இவர்கிட்ட போய் ஹால் டிக்கெட் வாங்கலை. அப்போ இதெல்லாம் இம்ப்ராப்பர் கம்யூனிகேஷனில் வந்தது இதெல்லாம். அப்போ நான் ஏன் அப்படி சொன்னேன்? எனக்கு ஒரு வசனம் வருது, துர்ச்சிதை கேட்கறதுனால அவன் பயப்படான், அவன் இருதய கர்த்தரை நம்பி. 112ஆம் வசனம் மாதிரி வசனத்திலே மகுடம் எதுவுமே கிடையாது. துர்ச்சிதை கேட்பான், அதை பற்றி அவன் என்ன செய்ய மாட்டான், பயப்பட மாட்டான். உடனே வருது அந்த எண்ணம், நிசப்தமாக இருக்கீங்க. கோல்டன் டைம்னா என்ன? ஒரு ஒரு செகண்ட் வந்த உடனே இந்த வசனத்தை எடுத்துடணும். சட்டியில் இருந்தால் தான், ஹார்ட்டுக்குள்ளே போனாதான். அப்போ போய் பைபிள் எடுத்து திறந்து, ஆண்டவரே இப்படி சொல்லியிருக்கீங்க அறிக்கைட்டு சிலரை நான் பார்த்துருக்கேன். அறிக்கையிடுறதே ஒரு ஃபைட்டிங் மாதிரி இருக்கும். அறிக்கையிடுறது எப்படி இருக்கும்? நீ சொல்லியிருக்கிறீர் செய்வீர்னும் போது இங்கே தடன்னு ஆடுது ஃபெய்த்து. பெக்கிங் ப்ரொக்ளமேஷன் ஆகுது, ஃபைட்டிங் ப்ரொக்ளமேஷன் ஆகுது. பெக்கிங் எல்லாம் தேவை கிடையாது, ஃபைட்டிங் தேவை. அவுட் ஆஃப் லவ் நீங்கள் இப்படி சொல்லியிருக்கீங்க. துர்ச்சிதை கேட்பான், ஆனால் அவன் பயப்பட மாட்டான். அவன் இருதயம் என்னை நம்பி திடனா இருக்கு. பார்த்தீங்களா? உடனே சொல்கிறாங்க, ஆடிட்டோம்க்கா. உண்மைதான், சரியா? நான் ஆடி இருக்கேன், ஆனால் ஆட்டம் கண்டுக்கிட்டே இல்லை. எந்த இடத்துலையும் துர்ச்செய்தி வரும்பொழுது துர்ச்செய்தி கேட்பான், கேட்க மாட்டான்னு இல்லை. உனக்கு விரோதமாக உருவாக்கப்படக்கூடாது. இப்போ நம்மளுக்கெல்லாம் உருவாக்கப்பட்டாதான் அந்த ஆயுதம் வாய்க்கலன்னு நமக்கு தெரியும். இப்போ எப்படி வந்தாப்பா எடுத்து நீங்கள் இப்படி செஞ்சீங்கப்பான்னு அவரோட நம்ம பேச முடியும். அதில் நம்மளை காப்பாற்றினாருன்னு அவரை அறிஞ்சிக்க முடியும். அவரை அறிஞ்சிக்கிறதுக்கு தான் இந்த வயசு காலங்கள். அப்போ எதை பிலீவ் பண்ணணும்? வேர்டை பிலீவ் பண்ணால் பிலீவ் சிஸ்டம் ஸ்ட்ராங் ஆகும். இப்போ எங்கே வந்து அடித்தான் சேட்டன்னு? ஐடென்டிட்டி தெரில. ஐடென்டிட்டி தெரில. அவனுடைய ரிசல்ட் என்னங்க? அவன் என்ன செஞ்சான்? ஆதாம் என்ன செஞ்சான்? இக்னரன்ஸ்ன்றீங்க, அறியாமைன்றீங்க, கீழ்ப்படியாமன்றாங்க. இப்போ கீழ்ப்படியிலன்றோம்ல, கவனிங்க. இப்போ யார் கீழ்ப்படிய மாட்டான்னு தெரிஞ்சுங்க. அவன் காடை நம்பியிருந்தான்னா அவன் கீழ்ப்படிஞ்சிருப்பான். ட்ரஸ்ட் பண்ணுற விஷயந்தான் இஷ்யூ இங்கே, நாட் டிஸ்ஒபீடியன்ஸ். ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதனால்தான் பைபிள் ரகசியமாக ஒரு விஷயத்தை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கு. டாப் மோஸ்ட் ஃபெய்த்து தான். அதனால தான் கடுகளவுங்கிறாரு. நீ ஒன்றுமே பண்ணாத, அப்படி ஒன்லி பிலீவ், அதை மட்டும் பண்ணால் போதும். அப்போ பிலீவ் சிஸ்டத்தை வந்து அட்டாக் பண்ணிட்டான்னா என்ன அர்த்தம்? கீழ்ப்படியாமைங்கிறது ஃப்ரூட்டு, ட்ரஸ்ட்டு தான் அங்கே என்னது ரூட்டு. அப்படின்னா என்னம்மா? நம்பிக்கை இருந்தால் நீங்கள் கீழ்ப்படிவீங்க. உங்கள் பிள்ளைங்க உங்கள் மேலே நம்பிக்கை இருந்தால் கீழ்ப்படிவாங்க. அம்மா சொன்னால் செய்வா. என்ன நீ செய்ய மாட்டேங்கிற, நீங்கள் அன்றைக்கி செய்யலை அதனால தான் அப்படி இப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ அவங்களுக்கு கீழ்ப்படியாமல் ஏன் வருதுன்னா, உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை தரும்படி நடக்கலைன்னா அந்த குழந்தைங்க அப்படி இருப்பாங்க. அப்போ காடுகிட்ட இவன் கீழ்ப்படியாமல் இருந்தான்னு சொல்லக்கூடாது. அவனுடைய பிலீவ் சிஸ்டம் தான் ஆட்டம் கண்டிருக்கு. நம்பிக்கை, விசுவாசம், இதுதான் ஆட்டம் கண்டிருக்கு. அல்லேலூயா. நீங்கள் நம்புவீங்களா? பாட்டெலாம் போடுவோம், நம்புவேன் என் இயேசு ஒருவரை. எல்லாம் அந்த சிச்சுவேஷன் நெருக்கும்பொழுது இந்த பாட்டை பாடணும். அப்போ இருதயத்துக்குள்ள வசனங்கள் உள்ளே போக போக அந்த 112 ஃபஸ்ட்டு 1
அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன். பாத்தீங்களா? கட்டளைகளில் பிரியமா இருக்கிறவன் இல்ல. எதுக்கு எதுக்கு பயந்து? கர்த்தருடைய கட்டளைகளில் கர்த்தருக்கு பயந்து. அடுத்தது அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா. அதான் கேட்டேன், எதுல பிரியமா இருக்கணும் நம்ம? அவருடைய கட்டளைகள். கட்டளைகள். இப்ப பிரியமா இருந்தவங்க எங்க இருப்பாங்க? இந்த லவ் சிம்பிள்லாம் போடுறாங்க பாத்தீங்களா? இந்த பாய்ஸ் கேர்ள்ஸ்லாம் லவ் பண்ணும்போது எதை போடுவாங்க? ஹார்ட். அப்போ கர்த்தருக்கு பிரியம்னா உங்களுக்கு எதை தொடர்புடையதா இருக்குது? அப்போ வசனம் எங்க போகணும்? அந்த கட்டளெல்லாம் எங்க போகணும் பாருங்க. அவங்களுக்கு ஃபோன் வருது, நான் என்ன செய்யறேன்? இந்த இருதயத்திலிருந்து எடுக்கிறேன். 112 படிச்சதை, அந்த கட்டளையை நான் பிரியமா வச்சதுனால உள்ளேருந்து நான் எடுக்கிறேன். என்னத்தை எடுக்கிறேன்? உள்ளேருந்து துர்ச்சதை கேட்கறனால பயப்படான். சொல்லுங்க. நான் அப்போ என்ன எதை பார்க்குறேன்? நான் என்னுடைய பிலீவ் சிஸ்டத்தை நான் ஸ்ட்ராங்காக வச்சுக்கிறேன். உருவாக்கப்படுறது எது வேணா இருக்கட்டும், அது வாய்க்காம இருக்கிறது தான் சத்தியம். எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. பிலீவ் சிஸ்டத்தை தான் சாத்தான் அட்டாக் பண்ணுவான். எதை அட்டாக் பண்ணுவான்? பிலீவ் சிஸ்டத்தை தான் நீங்கள் ஸ்ட்ராங் ஆக்கணும். என்ன பிலீவ் பண்ணுறீங்க நீங்கள்? அதான் ஆன்சர். கர்த்தர் இதை தருவார். சைல்ட் ஆஃப் காடை பிலீவ் பண்ணுறேன்னா மற்றதெல்லாம் ஆடட் ஆகிடும். அவ்வளோதான். அந்த புள்ள அன்றைக்கி பேசாமல் கூட இருக்கும். அதுக்கு போய் ஃப்ராக்கை வாங்குறது, அதுக்கு போய் சுடிதாரை வாங்குறது, அதுக்கு போய்ட்டு நீ இதை போட்டுக்கங்கிறது, அதை போட்டுக்கங்கிறது. டெய்லி டெய்லி உங்களோட பேசுவார். டெய்லி டெய்லி நீங்கள் பிட்டா இன்னைக்கு கொஞ்சம் தெரியும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இதுதான் ரொம்ப முக்கியம். படுக்கும்போது நைட்டு, அப்போ நான் உங்களை தெரிஞ்சுக்கணும். இன்னும் உண்மை அறியணுமே அப்படின்னு பாடிட்டு அதோட அடுத்த வாரத்தில் எங்கே பாட்டு பாடுறாங்களோ அது கிடையாது. உள்ள கேட்கணும், ஆண்டவர்கிட்ட நான் உங்களை அறிஞ்சுக்கணும். பூட்டு இருக்கும்போதே சாவி உலகத்தில் கொடுக்கும்போது பிரச்சனை வரும்போதே சொல்யூஷன் இருக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ராங். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த 112 ஒன்று தான் காரணம். சொல்லுங்க. அவருடைய கட்டளைகளில் நான் பிரியமா இருக்கிறேன். படிப்புக்கு ஏற்ற கட்டளை இருக்கு, பிள்ளை பாக்கியத்துக்கு ஏற்ற கட்டளை இருக்கு, பிரச்சனைக்கு ஏற்ற கட்டளை இருக்கு, பணத்துக்கு ஏற்ற கட்டளை, எல்லாத்துக்கும் கட்டளைகள் கற்பனைகள் இருக்கு. அதை நான் உள்வாங்கி வச்சேன்னா டக்குன்னு எடுத்து பிரச்சனையை தீர்த்துடலாம். எத்தனை புரிஞ்சிச்சு? நீங்க ஒரு கேள்வி கேட்க, நீங்க யாரு? கிறிஸ்து ஏன் பிறந்தாரு? நான் ஒரு காட் ஆக்கிறதுக்காக வந்தாரு. அவர் மனுஷகுமாரா வந்துட்டு உங்களுக்கு எப்படி காட் ஆக்க முடியும்? கேள்வி புரியுதா? உங்களை காட் ஆக்க அவர் ஏன் மனுஷகுமாரா வரணும்? He is God manifested in the flesh. புரிஞ்சுச்சா? இதெல்லாம் உள்வாங்கினீங்களா? அப்படியே நினைச்சுக்கிட்டே இருங்க அந்த வசனத்தை. குக்கர் வைக்கும்போது நினைங்க, புடவை கட்டும்போது நினைங்க, ஷர்ட் அப்படி மாட்டும் போது நினைங்க, அப்பாவோடய பேசுங்க. இதான் இட்டர்னல் லைஃப். God bless you. God bless you. இயேசுவை போல் யாரும் இல்லை.